Next, I request Mrs. S. Siddiq, MTech Educational Consultant from Wisdom Educational Guidance Center to deliver the speech. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய கீழை சமூக நல அமைப்பு மற்றும் தீனியா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சார்பாக ஒரு அருமையான நிகழ்வை மாணவ மாணவிகளின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து கீழக்கரையிலே கல்வி சார்ந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய ஹமீத் பாஷா சார் மற்றும் ஜபருல்லா சார் அவங்க வரமுள்ள இன்னைக்கு உண்மையாக அவங்களுக்கு நம்ம விஸ்டம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்ம தீனியா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த ஒரு கல்வி சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி விஸ்டம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோட நிகழ்ச்சிகளை நுழைவோம். பொதுவாக நம்ம எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாதான் அது வந்து நமக்கு அதில் முழு ஈடுபாடு இருக்கும். சார் கூட சொன்னாங்க, ஒருத்தங்க அவங்களுடைய அந்த திறமையை அறிந்து அதை நோக்கி நம்ம கல்வி பாதைகளை தேர்ந்தெடுத்தோம்னா அதில் நல்லா சிறப்பாக செயல்படுவோம். அதே மாதிரி நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தினம் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பிடிச்சி வருவீங்க, சில பேர் பிடிச்சாம வருவீங்க. அப்போ இதனுடைய ஏன் வர்றோம், இதோட அருமை பெருமை, இதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈடுபாடாக நம்ம என்ன செய்வோம், இந்த படிப்புல கவனத்தை செலுத்துவோம். சரியா? ஸோ இப்போ எதுக்காக நம்ம படிக்க வர்றோம், நீங்க சொல்லுங்க, எதுக்காக படிக்க வர்றோம்? என்னமா நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். தினம் ஒரு ஸ்கூலுக்கு வந்து படிச்சோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். ஒரு நிமிஷம் வேற என்னமா நாலேஜ் கெயின் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம படிச்சோம்னா நமக்கு நல்ல அறிவு வளரும். கண்டிப்பா. வேற எதுக்காக படிக்கிறோம்? நல்ல வேலைக்கு போகலாம். வெரி குட், சூப்பர், அருமையான பதில். வேற சொல்லுங்க. எதிர்காலம் சிறப்பா இருக்கும். கரெக்ட், கண்டிப்பா. வேற சொல்லுங்க தம்பி. டிசிப்ளின் வளரும். கரெக்ட். ஏன்னா இல்ல நிஜமா சிரிக்காதீங்க, எப்படின்னு சொல்றேன். தம்பி கரெக்டா சொல்லியிருக்காரு. எப்படி நான் சொல்றேன், இப்ப நீங்க எந்த ஒரு கெட்டது செய்ய போனா என்ன சொல்லுவாங்க, எப்ப படிச்ச பிள்ளையா இருக்க எப்படி செய்யலாமா, ஒரு கெட்ட வார்த்தை பேச முடியுமா, எப்ப படிச்ச பிள்ளையா இருக்க கெட்ட வார்த்தை பேசுற, ஒரு இடத்துல போய் இப்படி ரோட்ல படிச்ச பிள்ளையா இருக்க இப்படி போய் நிக்கிற, என்னப்பா நீ இதை செய்யலாமான்னு சொல்லி இந்த சமூகம் என்ன செய்யும்னா, படிச்சோன்னு சொன்னா நம்மளை கெட்ட விஷயங்கள் செய்ய விடாம நல்லதை நோக்கியே தள்ளிக்கிட்டு இருக்கும். அவன் குடிகார ரோட்ல நிற்பான், நீ நிக்கலாமாப்பா, படிச்ச பிள்ளை, நீ இன்ஜினியர் வரையும் படிச்சிருக்க, இப்படி பண்ற, இப்படியே சொல்லி இந்த சமூகம் நம்ம வந்து பிடிக்கிறதோ ஒழுக்கத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு அருமையான பாயிண்ட். தம்பி என்ன சொல்றது, ரொம்ப ரேரா சொன்னா கூட கரெக்டா சொல்லியிருக்கேன். படிச்சோம்னா ஒழுக்கம் வரும். சார் என்ன எடுத்துக்கங்க, நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. சார் எம்டெக் வரையும் படிச்சிருக்கீங்க, இல்லை சார், ஒரு ப்ரொஃபஷனலா என்னமோ அது மட்டும் தான் நான் செய்ய முடியும், நான் இஷ்டத்துக்குலாம் வர முடியாது. அது மாதிரிதான் படிப்புங்கிறது உண்மையாவே நமக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும். வெரி குட், சூப்பர். வேற என்னமா ரெஸ்பெக்ட் இருக்கும். நம்ம படிச்சோம்னு சொன்னா சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நமக்கு இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து கல்வி நம்ம படிச்சோம்னு சொன்னா நமக்கு நிறைய நன்மைகள், அதற்கான பயன்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். பட் ஆக்சுவலா எதுக்காக படிக்கிறோம், கல்வி வந்து நமக்கு என்ன வகையில உதவி செய்யும் அப்படின்னா, இங்க வந்திருக்க உங்க எல்லாரும் உள்ளத்திலையுமே வந்து மனசுல வந்து ஒரு இலக்கு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அது நீங்க வெளியே சொன்னாலும் சரி சொல்லாலும் சரி, என்னதான் அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க,
என்னடா ஆகணும், இப்படியே இருப்பான், தெரியாது சார். ஆனா மனசுல இருக்கும், மனசுல ஒரு லட்சியம் இலக்கு இது இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த லட்சியம் இலக்கு என்னைக்காவது சின்னதா இருந்திருக்குமா? இருக்காது, பெருசா இருக்கும். இப்ப யார் மனசுலயாவது இருக்குது அந்த லட்சியம், எதிர்காலத்துல 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி பெரிய ஆளாக போறேன், ஆட்டோ டயருக்கு பஞ்சர் போட்டு பெரிய ஆளாக போறேன், அப்படி யாருக்காவது இருக்குமா? மனசுல இருக்காது. பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சார், மாதிரி பெரிய 4 பில்டிங் கட்டணும், ஒரு பெரிய வீடு பார்த்தா அந்த மாதிரி வீடு நானும் வாங்கணும்னு தோணும், பெரிய கார் பார்த்தா அந்த கார் நானும் வாங்கணும்னு தோணும், ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு தோணும், சாப்பிட்றப்ப நடக்கிறப்ப யோசிக்கிறப்ப இது வேணும் அது வேணும் தோணிக்கிட்டே இருக்கும்ல. இப்போ நம்ம லட்சியம் என்னைக்குமே சின்னதா இருக்காது. யாராவது டிவிஎஸ் 50ல போகணும்னு நினைக்கவே மாட்டோம், வாங்குறனோ இல்லையோ ஒரு BMW காரு ஒரு பென்ஸ் காரு வாங்குறனோ இல்லையோ, என்ன என்னைக்குமே சின்னதா இருக்காது, கரெக்டா? அப்ப இந்த கல்வி எதுக்குன்னு சொன்னா, உங்க மனசுல இருக்க அந்த லட்சியம் இலக்குகளை நீங்க அடையணுங்கிறதுக்கு தான் கல்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இப்ப இதை நீங்க மனசுல BMW கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய பென்ஸ் கார் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அடைய முடியுமான்னு உங்களை பார்த்து கேள்வி கேளுங்க. நம்ம என்னத்த சரி ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த ஆசைய கனவை நினைவாக்குறதுக்கு தான் கல்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து நிறைய பின்னடைவுகள் தான் நிறைய இருக்கு. நம்மளோட இலக்குகளை அடைவதற்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கா, நெகட்டிவ் நிறைய இருக்கா? நெகட்டிவ் தான் நிறைய இருக்கு. அப்ப எது அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்னா கல்வி தான். நீங்க வந்து ஏழையா இருந்தாலும், அப்பா அம்மா படிக்காம இருந்தாலும் சரி, நீ எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் சரி, இந்த கல்வியை கையில பிடிச்சீங்கன்னா நீங்க நினைச்சதுல கொண்டு போய் விட்டுரும், சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட கூட பிறந்த சகோதரர், எங்க அண்ணன், அவர் மாசம் எவ்வளவு சம்பாதிப்பாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, ஒரு மனுஷன் மாசம் எவ்வளவு ஏர்ன் பண்ணுவார்? 1.5 lakhs பெர் மந்த். உண்மையாக அவ்வளவுதான் சம்பாதிக்கிறாங்க அண்ணன், சரியா? மாசம் வந்து 15-16 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு எங்க அண்ணன். எங்க அண்ணன் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல ப்ரொஃபஸரா இருக்காரு, என்ன இப்ப டீன் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து இப்ப அடைஞ்சிட்டாரு நான் சொல்றேன். பட் இது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நிலைமை எடுத்து பாத்தீங்கன்னா, நாங்க சென்னையில ஒரு குடிசை வீட்டுல தான் இருந்தோம், வாடகைக்கு இருந்தோம். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தோம். எங்க அண்ணன் வந்து மதர்சே ஆசம் ஸ்கூல்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் மவுண்ட் ரோட்ல இருக்கு, அரசு பள்ளியில தான் படிச்சாரு எங்க அண்ணன். தமிழ் மீடியம் தான் படித்தோம். எது இவ்வளவுதான், சரிங்களா? இருந்தாலும் தன்னுடைய இலக்கை கரெக்டா வச்சிருந்தாரு. கல்வி தான், வேற ஒண்ணும் கிடையாது. எங்க அத்தா வந்து ஹோட்டல்ல சர்வரா தான் இருந்தாங்க. எந்த ஒரு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசு பள்ளி, தமிழ் மீடியம், பெரிய டியூஷன் தான். எங்க வாழ்க்கையில நாங்க டியூஷன் சென்டர் போனது கிடையாது, டியூஷன்ல போய் படிச்சது கிடையாது. அதனால ஃபீஸ் கட்டவே காசு இருக்காது. 117 ரூபா ஃபீஸ், அதை கட்ட கூட காசு இருக்காது. இப்பதான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீ. அப்பெல்லாம் காசு 100 ரூபாய் 80 ரூபான்னு வாங்குவாங்க. இந்த சூழல்ல தான் நான் கல்வியை படிச்சுக்கிட்டே இருப்பாரு. படிச்சுக்கிட்டே இருந்துட்டு சென்னை ஐஐடியில படிச்சு, அமெரிக்கால போய் PhD படிச்சு, எங்கேயுமே எங்க அத்தா அம்மா காசு செலவு செய்யல. அதான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி ஃப்ரீயா படிக்கிறதுன்னு சொல்லி. போய் இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன, அதாவது எங்க அண்ணன் நாங்கெல்லாம் வந்து நல்ல சோறு சாப்பிட மாட்டோம், ரேஷன்சி சோறு தான் சாப்பிடுவோம். குடிசை வீட்டில் வாடகை இருந்தோம். எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது எங்க அண்ணன் இலக்கு. அதுக்காக தான் படிச்சாரு, டு பி ஃப்ராங்க். ஆனா படிச்சு எங்க அண்ணன் சொந்த வீடு எங்க வாங்கினாருன்னா அமெரிக்காவில் வாங்கினாரு. நான் ஐடியில் ஒர்க் பண்றதுனால எனக்கு பல ஐடி கம்பெனியில் பல நாடுகளுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. எல்லாம் கம்பெனி காசு. நம்ம அமெரிக்காவுக்கு 5 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன். நாங்க இருந்த வீட்டை விட ஒரு 200 மடங்கு இருக்கும். வந்து 12 ஏக்கர் பாத்தீங்கன்னா, 12 ஏக்கர்ல அதுக்கு நடுவில் வீடு, கார் பார்க்கிங்கு, பின்னாடி குட்டி குளம் கூட வச்சிருக்கான். என்ன அந்த மாதிரி இன்னும் போட்டுதான் கொடுல. அப்ப இந்த கல்வி பாருங்க, அந்த இலக்குல அங்க கொண்டு போய் விட்டுருச்சு பாருங்க. நத்திங். வேற யாரும் சொந்தக்காரன், நல்லா ஞாபகம் வச்சுக்க, நம்ம ஏழையா இருந்தோம்னா ஒரு சொந்தக்காரன் 10 பைசா கொடுக்க மாட்டோம். பாத்துருக்கீங்களா? காசு இருந்தா எல்லாரும் வருவாங்க. ஏழைன்னா சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான்னு வைங்களேன், வீண் முயற்சி. அவன் கஷ்டப்பட்டு அவன் சொந்த முயற்சியில மேல வந்துடுவான். தம்பி விடாமுயற்சிப்பா, எனக்கு அப்படியே தெரியும் அவனை பத்தி அப்படிப்பான். நம்ம வெந்து இருக்கிறப்ப ஒருத்தர் பாராட்ட மாட்டோம், என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இதான் வேஸ்ட், பார்த்தாலே தெரியாங்க, பாக்குறீங்களா, இதெல்லாம் விளங்குவாங்க. அவன் கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கி அப்புறம் படிச்சு மார்க் எடுத்து மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகம் வந்து சொந்தம் கொண்டா ட்ரை பண்ண. என்ன சொல்ல வரேன்னா, எஜுகேஷன் அப்படிதான். உங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கு கனவை வெறும் படிப்பு தான். பிஎஸ்சி மேக்ஸ் நியூ காலேஜில் படிச்சாரு எங்க அண்ணன். ஏன்னாக்கா அது முஸ்லீம் காலேஜ், அவங்க வந்து ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. வீட்டில் காசு இல்லை, ஒரு 2000 ரூபா தான் எங்கள் அத்தா கட்டினாங்க. மற்றதெல்லாம் மியாசி ஃபண்டு. அங்கே படிச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு எங்க அண்ணன், ஐஐடிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அது படிச்சாரு. அதுல MSc மேக்ஸ் ஐஐடியில் படிச்சாரு. அதான் லைஃப் சேஞ்ச். அது அந்த ஜாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா 3rd ரேங்க் எடுத்தாரு எங்க அண்ணன். டியூஷன் இல்லை, கோச்சிங் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு ஐஐடி மெட்ராஸ்ல இருக்க எக்ஸாமை கிராக் பண்றாரு. 3 வருஷம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் படிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு ஐஐடில இருந்து
காசு வாங்கிக்கிட்டு பிஹெச்டி பண்ணார், காசு கட்டி இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா $1500 கொடுத்தாங்க. அதோட அங்கே பிஹெச்டி பண்ணார். அப்புறம் ப்ரொஃபஸராக சேர்ந்தார். இப்போ காலேஜ் டீனு கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. மாதம் 20,000 வாங்குறாரு. 20,000னா இந்திய மதிப்புக்கு என்ன வரும்? 18 லட்ச ரூபாய் கிட்ட வரும். 17 லட்ச ரூபாய்க்கு சில்லற வரும் என்ன பெர் மந்த் சேலரி. சரிங்களா? நான் அங்கே மட்டும் வீடு வாங்கல, அது எங்கள் அண்ணன் ஆசைக்கு சென்னையில் மொத்தம் 7 வீடு வாங்கிட்டோம். இது எல்லாமே நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். எல்லாமே எங்கள் அண்ணன் போட்ட இன்டகிரேஷனில் வந்தது தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி, எங்கள் அண்ணன் போட்ட டிஃபரன்சியேஷனில் வந்தது தான் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு. நெசத்துக்கு எங்கள் வீட்டில் மிக்சி கூட கிடையாது, எது வாஷிங் மிஷின் கூட கிடையாது. அண்ணன் போட்ட மேக்ஸ், பிசிக்ஸ், அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி என்ன இதுலேருந்து வந்தது தான் காசு. டு பி ஃப்ராங்க், நாங்கள் வந்து எங்கள் அத்தா சம்பாரிச்சு, நாங்கள் பெரிய ஆளா எங்கள் அத்தா சம்பாரிச்சு சாப்பிட்டோம், ட்ரெஸ்ஸு போட்டோம். எங்கள் அண்ணன் சம்பாரிச்சு தான் நாங்கள்லாம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம். இப்போ அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறோன்னா, கல்வி உங்களை கொண்டு போய் சேர்க்கும். உண்மையாகவே சொல்கிறேன், இது ஒரு கதைக்கோ கற்பனைக்கோ சொல்ல, என் வீட்டில் நடந்தது, என் லைஃப்பில் நடந்ததை சொல்கிறேன். சரிங்களா? அதனால வந்து உங்க உள்ளத்துல இலக்குகளை பெருசா வைங்க, அந்த இலக்கை நோக்கி அடைவதற்கான பாதையை தெரிஞ்சுக்கங்க, உறுதியா இருங்க, படிங்க போதும், அவ்வளவு. சரிங்களா? எப்படி படிக்கிறீங்களா டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ உங்க உள்ளத்துல என்னென்ன ஆசை இருக்கு அப்படின்னு பார்ப்போம். யாருக்கெல்லாம் வந்து இன்ஜினியர் ஆகணும் ஆசை இருக்கு? ஐடி இன்ஜினியர், இப்ப நல்லா சம்பாதிக்கலாம். சரி, யாருக்கெல்லாம் கலெக்டர் ஆகணும் ஆசை இருக்கு? யாருக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை இருக்கு? வெரி குட் தான், அந்த தம்பி தான் தொடர்ந்து தூக்கிட்டே இருக்க, சப்போர்ட் பண்றாரு. வெரி குட். சரி, யாருக்கு போலீஸ் ஆகணும் ஆசை இருக்கு? வெரி குட். சரி, யாருக்கு பைலட் ஆகணும் ஆசை இருக்கு? யாருக்கு வந்து நீதிபதி ஜட்ஜ் ஆகணும் ஆசை இருக்கு? வெரி குட், சூப்பர். I request Janab Hamid Basha, architect, to honor our chief guest with the shawl. Thank you. யாருக்கு டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கு? ஏமா பாதி தூக்குறீங்க? பாதி டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கா? ஸ்ட்ரைட்டா தூக்குங்க. சரி, யாருக்கு டீச்சர் ஆகணும் ஆசை இருக்கு? இது வரைக்கும் பரவாயில்ல, வெரி குட். ஏன்னா கிளாஸ்ல பசங்க டீச்சரை படுத்துற பாடு, டீச்சர் படுற பாடை பார்த்துட்டு என் வாழ்க்கையில எந்த காலத்துல அங்க போய் நிக்க மாட்டேன். சரி, யாருக்கு வந்து பிசினஸ் மேன், பிசினஸ் உமன் ஆகணும் ஆசை இருக்கு? நல்லா ஹைட்டா தூக்குங்கம்மா, பயப்படக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம இலக்குகள் அடைவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி there is no barrier. லிட்டரலா வந்து நம்ம இலக்குகள் அடைகிறோம். ஓகே, சம் மோர். ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் யாருக்கு ஆசை இருக்கு? வெரி குட். யாருக்கு அக்கௌண்டன்ட் ஆகணும் ஆசை இருக்கு? வெரி குட். யாருக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் ஆசை இருக்கு? இங்க பாருங்க, வெரி குட், சூப்பர், பரவாயில்ல. இப்போ எல்லாத்திலும் ஒன்று தூக்குறீங்க. ஸோ நம்ம இலக்குகள் அடைவதற்கு there is no barriers. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிட்டரலி நோ பேரியர்ஸ். நீங்க நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? கூடுதல் இன்னொன்று சேர்த்தே சொல்றேன். சரி, நம்மளாம் பொம்பளை பிள்ளையா இருக்கோம், நம்மள எங்க படிக்க வைக்க போறாங்க, ஆசைப்படுறதோட சரி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா வெறும் கேர்ள்ஸ் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. பசங்க காணா ஃபீல்ட்ல தப்பா நினைச்சு நான் வந்து இல்ல எஜுகேஷன் ஃபீல்ட்ல நான் சொல்றேன். இப்ப அரசு பணி போட்டித் தேர்வு நாங்க வச்சிருக்கிறோம். கவர்மெண்ட் ஜாபுக்கு நாங்க நிறைய விழிப்புணர்வு ட்ரைனிங் கொடுக்குறோம். எல்லாமே ஃப்ரீ தான். சார் சொன்ன மாதிரி நாங்க வந்து முழுக்க பல ஆண்டுகளா இந்த களத்துல இருக்கோம். எல்லாமே இலவச சேவை தான். புளியங்குடி பார்ட் அங்க ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. ஏறக்குறைய வந்து 52 பேர் அரசு பணிக்கு சேர்ந்தாங்க 1 இயர்ல. ஸோ டேட்டா எடுத்து அதை ஃபிளையரா ரெடி பண்ணி போட்டோம். 52 பேர்ல 41 பேர் கேர்ள்ஸ். பாத்துக்கங்க, 11 பேர் தான் பசங்க. அரசு பணிக்குமா சும்மா ஒரு கவர்மெண்ட்ல போய் உட்கார எவ்வளவு பெரிய விஷயம், அது தவறு அது என்ன. அதே மாதிரி வந்து சென்னையில ஒரு முஸ்லீம் காலேஜ் தான், இன்ஜினியரிங் காலேஜ், கேம்பஸ் இன்டர்வியூல 12 பேர் செலக்ட் ஆனாங்க. அவங்க ஒரு ஃபிளையர் போட்டாங்க. 9 பேர் பொண்ணு, 3 தான் பையன். நிஜமா சொல்றேன், எங்க தேடி பாக்குறோம் காணா. அதே மாதிரி ராயபுரத்துல ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு பரிசு அளிக்கலாம். சிறப்பு விருந்தினராக போன எல்லாருக்கும் பரிசு கொடுத்தேன். பரிசு கொடுத்தா இதே இந்த கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருந்துச்சு.
எல்லாம் ஏறக்குறைய ஒரு 15 ஸ்கூலு நார்த் மெட்ராஸ்ல இருந்து 15 ஸ்கூல்ல இருக்கக்கூடிய 10th + 2 டாப்பர்ஸ். இதே மாதிரிதான் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாங்க. எனக்கு இந்த நம்ம ஈவெண்ட் போனா பொம்பளை பிள்ளைங்க நிறைய இது பழக்கம் இல்லை, ஏன்னா பொம்பளை பசங்க பொதுவாக வரமாட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது, ஏன்னா இது ஒரு பரிசளிப்புல அதிக மதிப்பெடுத்துல கடைசியில ஒரு 15 பசங்க இருக்கிறாங்க. நிச்சயம் பூரா ஒரே லேடிஸ் தான். பசங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பெண்கள் நல்லா படிக்கிறாங்க. முன்னாடி வந்து நிறைய அப்டக்கல்ஸ் இருந்தது, லேடிஸ் வந்து கொஞ்சம் குரோ. இப்ப அப்படிலாம் இல்லை, விட்டாங்க. ஏன்னா பையன் படிக்கல, பொண்ணு படிக்குது, அதை விட்டுறாங்க. கலெக்டர் நிறைய ஆகுறாங்க. தஞ்சாவூர்ல கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி, அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட், நீதிபதி. இவருக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஒரு டிகிரி படிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா லா படிச்சு அப்புறமா அந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி மேஜிஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க. அதாவது நேச்சுரலா போய் 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு, சரி எதுக்கு வெட்ட தண்டமா விழுந்த வெங்காயம் தக்காளினே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஏன்னா அதே வெங்காயம் அதே தக்காளி சொல்லுவாங்க, உருட்டி போட்டா வர தட்டி போட்டா போண்டான்னு. காலம் பூரா இதே இப்படியே 60 வருஷம் ஓடிடுமா இந்த வெங்காயம் தக்காளியோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு லா படிச்சாங்க, சிவில் ஜட்ஜ் எழுதாமங்க. சும்மா இதெல்லாம் வீட்டுல இருந்தே பண்றதாம்மா, இட்ஸ் நாட் பிக் டீல். இதெல்லாம் சும்மா நம்ம வீட்டுல இருந்தே ஒரு ஒர்க்கா பண்றதுதான். ஸோ அதோட அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜட்ஜா அங்க நிறைய இருக்கு. அங்க திருவிதாங்கூர்ல ஒரு சப் கலெக்டர், தக்கலையில ஒரு மேடம், சப் கலெக்டர் மேடம், அவங்களும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். சார் சப் கலெக்டர் தான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க, இல்ல இப்ப இல்ல, பட் அவங்க வந்துருந்தாங்க நிகழ்ச்சிக்கு. பெரிய ஆளாக நினைச்சுப்பா. அவங்களுக்கு இதே தான் ஸ்டோரி சொல்றாங்க, ஏன்னா கல்யாணமானதற்கு பிறகு, குழந்தை பிறந்ததற்கு பிறகு நான் கஷ்டப்பட்டு படிப்பு இங்கே போய் அப்புறம் குரூப் 2 கிளியர் பண்ண, அங்கே போனேன் இங்கே போனேன், சப் கலெக்டர் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கள் சாதிக்கிறாங்க. நமக்கானது இல்லை நீங்க நினைக்காதீங்க. என்னுடைய விசிபிலிட்டிக்கு சொல்றேன், ஒன்னு புரிஞ்சுக்கங்கம்மா, படிச்சா படிக்க வைக்கிறாங்க. கேர்ள்ஸுக்காக சொல்றேன், இது நான் எக்ஸ்ட்ரா சொல்ல மாட்டேன், பொதுவாக சொல்றேன். படிக்காம வெட்டி வியாக்கியானம் பேசுறவங்களும் படிக்க வைக்கிறது இல்லை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ பெண்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, ஓப்பனா சொல்றேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்துதான் நம்ம படிக்கணும். சொல்ல புரியுதுங்களா? இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இந்த சமூகமோ வீடோ கட்டமைச்சு வச்சிருக்கோம். அதையும் செஞ்சுட்டு அதுக்கு மேலே படிச்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. என்ன படிக்கிறது பிடிக்கல உடனே, ஏன்னா யாரும் படிக்க வைக்க மாட்டாங்க. நான் அந்த காலத்துல 10th 12th இப்படி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரும் எனக்கு முன்னேறின மாதிரி தெரியல. இஃப் யூ வாண்ட் டு டூ இட், கோ அண்ட் டூ இட். என்ன இந்த கதை பேசுற யாருமே ஜெயிச்சு நான் பார்த்து இல்லம்மா. செய்யறவன் செஞ்சிருவான், செய்யாதவன் மட்டும்தான் நான் செஞ்சேன்னா நான் ஏன் செய்யலன்னா இப்படி பேசிட்டு இருப்பான். பாத்துருக்கீங்களா? செய்யறவன் செஞ்சிருவான். லிட்டரலா லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க. செய்யறவன் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பரிசு வாங்கி, சால் வாங்கிட்டு, கப் வாங்கிட்டு, நன்றி என் பேரண்ட்ஸுக்கு நன்றி, ஆசிரியர் நன்றி, டாடா காமிச்சு போயிடுவான். நல்லா அவன் மனசு சம்பாதிச்சுட்டு போயிடுவான். இந்த செய்யாதவங்க என்ன செய்வான், நான் ஏன் செய்யவில்லை, என்ன ஏன் செய்ய, இப்படி எவன் பேசுறாங்க கூட மாட்டான். அதனால கேர்ள்ஸுக்கும் சொல்றேன், என்ன நீங்க அதாவது உங்க ஃபெயிலியருக்கு சக்சஸ்க்கு இந்த ஒரு தம்பும் தான். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை செஞ்சுட்டு மேல படிங்க. கண்டிப்பா இந்த சமூகம் உங்களை அனுமதிக்கும். அதே மாதிரி வந்து எல்லா வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு, முன்ன மாதிரி இல்ல. சார் சொன்ன பல ஆண்டுகள் அந்த தளத்துல இருக்கேன், முன்ன மாதிரி இல்லை. இன்னைக்கு சமூகத்துல நல்ல இன்ஃபரா இருக்கு. நீங்க எங்க படிக்கணும், நீங்க நினைக்க என்ன படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கான சரி சொல்லணும். சரி, அடுத்த வரேன் தம்பி, வரேன். அதுதானே ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் ஸ்டோரி சொன்னேன். எங்க அண்ணன் பாய் தானப்பா, ஏதோ கஷ்டப்பட்டு எவ்வளவு முன்னேறி இருக்காரு. சரியா, நான் கூட ஒரு பாய் தான்ப்பா. பசங்க தப்பா நினைச்சுக்காது, சொல்றேன், மோட்டிவேட் பண்ணும். சரிங்களா? ஏன்னா வந்து நல்ல ஸ்கில்டு உள்ள கேர்ள்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதனால தே ஆர் ஃபாலிங். சரிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன் தான் இந்த காலகட்டத்தில் சொல்றேன். முன்ன மாதிரி இல்லை, அங்கதான் போய் அப்பெல்லாம் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இன்ஸ்டியூட்ஸ் வந்துருச்சு, காலேஜஸ் வந்துருச்சு. நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து வீட்டுக்கு அருகிலே கூட இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து பெண்களாகி நீங்கள் ஆர்வப்பட்டு படிங்க. இந்த மாதிரி வெட்டி வியாக்கியம் அதெல்லாம் பேசாதீங்க. லெட்ஸ் டூ இட், அவ்வளவுதான். செய்யற செயல் தான் பேசணும். சொல்லுவாங்கல்ல, சிறந்த செயல் தான் சிறந்த சொல். சொல்றத பேசுறவன் என்னைக்கு செஞ்சுட்டு தான் பேசணும். சரிங்களா? மேக் இட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி தான். சரியா? ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள வரேன். அடுத்து நான் படிக்கிறதுக்கு உண்மையாவே பொருளாதாரம் தேவையில்லை. சரிங்களா? காமன் கண்டென்ட் வந்து தம்பி நம்ம எல்லாருக்கும் தான். சரியா? ஏன்னா படிக்கிறதுக்கு உண்மையாவே பொருளாதாரம் தேவையில்லை. ஏன்னா எந்த நல்ல படிப்புமே ஃபீஸ் கம்மி தான். இப்ப நீங்க பொருளாதாரம் தேவையில்லை நான் சொல்றேன்ல, எதை எடுத்துக்கங்களேன். ஒரு வெட்டனரி டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா நீட்லாம் இல்லை, வெறும் மார்க் தான். ப்ளஸ் 1 மார்க் எடுத்தா ஃபீஸ் எவ்வளோ, ஒரு 18,000 அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த நல்ல படிப்பு எடுத்துக்கங்களேன். நீங்க வந்து ஒரு சிஇஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இந்த வருஷம் நம்ம தெரிஞ்ச ஒரு தம்பி போய் சேர்ந்தான், 38,000 ரூபாய் தான் ஃபீஸ். அவ்வளவுதான். நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாப் உயர் கல்வினால ஃபீஸ் கம்மின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐஐடிலையும் எங்க அண்ணன் படிக்கிறப்ப 18,000 தான். இப்ப இந்த கடைசி அந்த அரசாங்கங்கள் வந்ததுல இருந்து விலை ஏற்றி விட்டாங்க.
ஐஐடியில மட்டும்தான் ஃபீஸ் கூட, மற்ற எந்த உயர்கல்வி எடுத்தாலுமே சரி, அதுவும் ஃபீஸ் கூடன்னா வந்து நீங்க மற்ற பிரைவேட் காலேஜ் கம்பேர் பண்ணி ஒரு 1 lakh நியர் இருக்குன்னு வைங்களேன் வருஷத்துக்கு. மற்ற எந்த உயர்கல்வி எடுத்தாலுமே வந்து 8,000 10,000 12,000 என்ன 400 ரூபா 800 ரூபா இவ்வளவுதான் இருக்கும். நான் சில கோர்சஸ் உங்களுக்கு காட்டுறேன். எந்த பெஸ்ட் கோர்ஸ் எடுத்தாலுமே காசு கம்மி தான். காசு கட்டி படிக்கிறதுங்கிறது வந்து நம்ம அறியாமையில படிக்கிறோமே தவிர படிப்புக்கும் காசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ கல்வியில வந்து 2 வகை இருக்கு. ஒன்று யூஸ்ஃபுல் எஜுகேஷன், ஒன்று யூஸ்லெஸ் எஜுகேஷன். என்னன்னா இப்போ கல்வியில சாதிச்சவங்கள பாக்குறீங்களா, ஆனா அது கம்மியா இருக்கு. பெரும்பாலும் படிச்ச பசங்க பாருங்க முக்கில் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்ப தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் வந்து ஒரு பசங்களா மையப்படுத்தி சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு பையனா இருக்கிறதுனால சொல்லலாம், பெண்கள் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு கேர்ள் பேசினாங்கன்னாக்கா கேர்ள்ஸை சொல்லுவாங்க கம்பாரிசனுக்காக, தப்பா நினைச்சுக்காதீங்க சரியா. அப்ப கல்வியில வந்து அந்த படிச்ச பசங்க வேலை இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கல்வி மேல நிறைய பேருக்கு விரக்தி வருது. என்ன தரம் படிச்சுட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாடு போனா ஏதாவது கிடைக்கும், படிச்சுட்டு எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க. எல்லாம் இன்ஜினியர் படிச்சிருக்கான், திருப்பி உட்காந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறான். அதுக்கு நீ டைரக்டாவே ஆட்டோ ஓட்டினாம 7 லட்சம் ரூபாய் செலவு செய்யணும் அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ படிச்சா எப்படி போகலாம், படிச்சுட்டியா ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது, படிச்சுட்டியா ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது சின்ன கேப் தான்ப்பா. இந்த இண்டஸ்ட்ரி அகாடமிக்கும்பாங்க, இது நீங்க காலேஜ் போனா கத்துப்பீங்க, இப்ப கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா காலேஜ் வந்து அகாடமிக்ஸ்பாங்க, வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டுக்கு அதுக்கு கேப் இருக்கும்பாங்க. அப்ப நீங்க வந்து படிக்கிறப்ப இண்டஸ்ட்ரி ஓரியன்டா படிச்சா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும், நல்ல வேலை கிடைச்சிரும். வேற அகாடமிக்கா இருந்தா கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன டிஃபரன்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. அகாடமிக்கு நான் 2 இதுல இருந்திருக்கிறேன். என்ன அகாடமிக்கும் இண்டஸ்ட்ரிக்கு என்ன வித்தியாசம்னா, அகாடமிக்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு 4-5 கேள்வி படிப்பீங்க, ஏதாவது ஒண்ணு அந்த 4 கேள்வி தான். என்ன கேள்வி கேட்டாலும் அந்த 4 கேள்வி பதில தான் எழுதுறது. என்ன கொஞ்சம் மாத்தி ஏதாவது ஒரு 4 படிக்கிறது, ஒரு 50 மார்க் 60 மார்க் எடுக்கிறது, பாஸ் பண்றது. பார்த்துருக்கீங்களா? இதுதான் பேட்டர்ன்ல படிப்போம். எக்ஸாக்டா 1 to 1 படிக்க மாட்டோம். இண்டஸ்ட்ரிங்கிறது என்னன்னா 100க்கு 100 படிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அகாடமிக் மைண்ட் செட்ல இருக்க பசங்க ஏன் இண்டஸ்ட்ரி லெவலுக்கு போக மாட்டதெல்லாம் இப்ப நாங்க எடுக்கிறோம். இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா காயல்பட்டினத்துல 2 நாள் ஃப்ரீ பைத்தான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 2 நாள் நிகழ்ச்சி. நான் 1 நாள் அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்ப இங்க வந்துட்டேன். 2வது நாள் என் டீம் வந்து அங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க காயல்பட்டினத்துல. இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அந்த அகாடமி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகள் தான். நம்ம வந்து ஒரு கோடிங் எழுதுறோம், பைத்தான் ப்ரோக்ராமிங் எழுதுறோம், டாட்டு கமான்னு இருக்கும், அதெல்லாம் சின்டாக்ஸ்பாங்க. நான் கமா போடுறேன், அவன் டாட் போட்டு வச்சிருக்கான். வச்சுட்டு அண்ணா எரர் அடிக்குது அப்படிங்கிறான். ஏன்னா கமால போட்டிருக்கேன், நீங்க கமா போட்டீங்க நான் டாட் போட்டேன், என்ன கமா டாட்ல என்ன ஆயிரம் போகுது சொல்ல புரியுதா? இதுதான் இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமிக்கும் உள்ளது. எக்ஸாக்டா இருக்கணும். இந்த எக்ஸாக்ட்னஸ் இல்லாதனாலதான் உங்களுக்கு படிப்பு போயிருது. இன்டர்வியூ யாரும் கிளியர் பண்ண முடியாது. அந்த எக்ஸாக்ட்னஸ்ங்கிறது ரொம்ப அவசியம். இவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ என்னன்னா இந்த காலத்துல டிகிரியும் தாண்டி நாலேஜ் ஸ்கில் இருக்கணும்ப்பா. ஓகேவா? இப்போதான் நம்ம டாபிக் உள்ள வர்றோம். ஒரு பட்ட படிப்பு படிச்சுட்டோம்னா உடனே நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருமோன்னா கிடைச்சிடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் டிகிரிக்கு இன்னைக்கு வேல்யூ கிடையாது. அப்ப வேணாம் படிக்க வேணாம் அப்படி கிடையாது. டிகிரியோட சேர்ந்து நாலேஜ் இருக்கணும், நாலேஜோட சேர்ந்து ஸ்கில்ஸ் இருக்கணும். இது 3 சேர்ந்தா கல்வி. கல்வினா பட்ட படிப்பு கல்வி இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு பட்ட படிப்புங்கிறது கல்வி கிடையாது. கல்விங்கிறது என்னன்னா நாலேஜ், படிக்கிறப்ப நம்ம வளர்த்துக்கிற நாலேஜ், படிக்கிறப்ப நம்ம டெவலப் பண்ணிக்கிற ஸ்கில், இது 2 தான் கல்வி. புரியுதா? டிகிரிங்கிறது ஒரு பேப்பர், ஒரு ஆவணம், டாக்குமெண்ட். இப்ப வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஓட்டுறோம் சரிங்களா? வண்டி ஓட்ட என்ன தேவை? லைசன்ஸ் தேவை. என்ன இப்போ வந்து ஒருத்தர் சொல்றாரு, சார் என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, கார் ஓட்ட தெரியாது, எனக்கு டிரைவர் வேலை கொடுன்னா வேலை கொடுப்போமா? ஏன் கொடுக்க மாட்டோம்? கார் ஓட்ட லைசன்ஸ் இருக்கு, ஏன்னா கார் தான் ஓட்ட தெரியாது, வேலை கொடுப்போமா? ஏன் கொடு? மீறி காரை நம்ம காரை அவர்களை கொடுத்தா என்ன ஆகும்? காரு கவுத்தி போட்டா கரப்பா முடிச்சு மாதிரி ஆயிடும். சரியா? அப்ப நமக்கு நல்லா தெரியுது கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் தேவை. அதோட எது தேவை? கார் ஓட்ட தெரியணும். அதே மாதிரிதான் சரிங்களா? வெறும் டிகிரிங்கிறது ஒரு ஆவணம், ஒரு பேப்பர். சரியா? அது சார்ந்த நாலேஜ் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேவா? சரி, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. என்ன நீங்க கேளுங்க. நடுவில் வந்து சில பசில்ஸ் கேட்குறேன், நீங்க ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. பசில்ஸ் பார்ப்போமா? சும்மா மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட். இது பாருங்க, 4 + 4 கரெக்டா சொல்லுங்க. 10 - 4 10 - 4 வந்து 6 வந்துருச்சு. இங்க 10 வந்தா இங்க என்ன சொன்னீங்க?
4 10 4 14ல வருது, எனக்கு 13ல வரணும். 3 5 ஓகே. இங்க 10 4 இது வந்து 7 + 1. சரி இங்க சொல்லுங்க. 3 + 5 8 ஓகே. அப்புறம் சரி 10 - 4 ஓகேவா. 3 + இங்க என்ன சொன்னீங்க 10, இங்க 3 சொல்லிட்டீங்க, இங்க 5 வந்துருச்சு. சரி இது ஓகே. அப்ப இங்க 5 இருக்கு, இங்க ஒரு பிளஸ் வரும் சரிங்களா சார். இங்க ஒரு பிளஸ் வரும், சிம்பிள் போட மறந்துட்டேன். இங்க ஒரு பிளஸ் வரும் வச்சுக்கோங்களேன் சரியா. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8 வரணும்ல. இங்க ஒரு பிளஸ் போட மறந்து, இது ஒரு பிளஸ் இது ஒரு பிளஸ். அதாம்மா இதையும் ஆட் பண்ணா இது வரணும், இதையும் ஆட் பண்ணா இது வரணும். கரெக்ட் தான். யோசிங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட வரும் யோசிங்க. இங்க ஒரு பிளஸ் வச்சுக்கோங்க சரிங்களா. பிளஸ் போட மறந்துட்டா. பிளஸ் இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். தம்பி நீங்க சொல்லுங்கப்பா. சொல்லுவாங்களா என் இனமடா அப்படின்னு. ஒண்ணு சொல்லவா, பேனா பேப்பர் இல்லாம அதை சால்வே பண்ண முடியாது. ஏன் வச்சுங்க. ஒரு இந்த மாதிரி செஷனுக்கு வந்தா நோட்டு பேனா எடுத்துட்டு வரணும். குறைஞ்சபட்சம் நோட்டு எடுத்துட்டு வர நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பேப்பரையாவது மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு வரணும். ஏன்னா பேனா எப்படி பாக்கெட்ல வச்சிருவோம், நோட்டு எடுக்க சிரமப்பட்டா ஒரு பேப்பரை கிழிச்சாவது பாக்கெட்ல வச்சுட்டு வரணும். நான் இந்த செஷன் சொல்லல, நீ எந்த செஷனுக்கு வந்தாலும் சரி ஒரு பேனா பேப்பரோட வரணும். சொல்லிட்டீங்க. இதுமா இது 9, இது 9, இது 4. சரி 9 4 ஓகே. ஆமா 4 4 வந்துருச்சு, 8 வந்துருச்சு ஓகேவா. இது 9 4 சொன்னீங்கல்ல, 9 4 13 வந்துருச்சு. அப்ப இங்க என்ன வரும்? இங்க இப்ப இது இப்ப 4 சொல்லிட்டீங்கன்னா நீ கம்பல்சரி இங்க 4 தானே வரும். இங்க பிளஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த 4 வந்தா குழம்புத. யார் வெரி குட் சூப்பர். கண்டுபிடிச்சீங்கன்னா 2 பப்ஸ். தப்பு வராது. நான் சொல்ற மாதிரி சொன்னாதான் வரும். நீங்க நான் சொல்லவா, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றதே கண்டுபிடிச்சிடும் ஆன்சர் தப்பா சரியானு. இப்ப யாராவது சொல்றீங்களா சார் இங்க வந்து 9 வரும் சார், இங்க 3 வரும் சார் சொல்றீங்களா, நான் சொல்றப்ப சொல்லிடுவேன் இது தப்புன்னு. நீங்க மனசு சங்கடப்படுவீங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். ஆன்சர் இருக்கு, ஆன்சர் இருக்கு. நம்ம திங்கிங் தப்பு. இது கொஸ்டின் கரெக்ட், இதுக்கு ஆன்சர் இருக்கு. நான் இதை போட்ட உடனே உங்க மூளை ஒரு மாதிரி யோசிக்குது பாருங்க, அதான் தப்பு. அந்த மூளை யோசனை போகுதுல, சொல்லுவாங்கல்ல இவன் என்ன போகுது பாரு, அந்த எண்ணம் தான் தப்பு. கொஸ்டின் சரி, ஆன்சர் இதுக்கு இருக்கு. ஆனா இதை பாக்குறப்ப, ஒரு விஷுவல் பாக்குறப்ப மூளை வந்து தப்பா யோசிக்குது பாருங்க. மூளை தான் தப்பா யோசிக்குது. மூளை கரெக்டா யோசிச்சா வந்துடும். டைரக்ஷன் சொல்றேன், ஆன்சரை சொல்லல. ஆன்சர் இங்க இருக்கு, ஆனா மூளை என்ன பண்ணுது, அந்த ஆன்சருக்குள்ள போகாம ஆன்சர் இல்லாத பக்கமாவே போயிட்டு இருக்கு. 9 3 2 சொல்லிட்டே இருக்கீங்கல்ல. அப்ப மூளை இந்த ரூட்ல எவ்வளவு தூரம் போனாலும் உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. காமிச்சிருவோம் ஆன்சரா. சரி எல்லாரும் பப்ஸ் சாப்பிட்டீங்களா? வந்துட்டீங்க. வெரி குட் சூப்பர். இவங்க வந்து சூப்பரா யோசிச்சாங்க பாத்தீங்களா. நான் சொன்ன பாத்தீங்களா, டைரக்ஷன் அந்த பக்கம் போகாம டைரக்ஷனை மாத்தினாங்க, ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிடும். சரி ஓகே. இந்த பாருங்க, நீங்க இத முழு எண்களை வச்சு 6 3 வச்சீங்கன்னா வரவே வராது. டெசிமல்ல போனா மட்டும்தான் வரும். கரெக்டா சொன்னாங்க பாத்தீங்களா, 6 பாயிண்ட்னு. இந்த பாயிண்ட்ல தான் ஆன்சர் இருக்கு. இந்தாங்க பாத்துக்கங்க, காட்டிட்டேன். 3.5 + 4.5 எவ்வளவு? 8. 3.5 + 9.5 எவ்வளவு?
13. ஓகேவா? 9.5 minus 3.5 எவ்வளவு? 6. ஓகேவா? 4.5 plus 3.5 எவ்வளவு? 8. வெரி குட் தான். ஓகேவா? என்ன நம்ம மூளை யோசிச்சதான் தப்பு. எது 8 4 3 வரவே வராது. பாயிண்ட்ஸ்ல யோசிக்கணும். 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 6 பாயிண்ட் யோசிச்சீங்கன்னா ஆன்சர். இந்த டைரக்ஷன் தான் முக்கியம் லைஃப்ல. சரியா? அப்படி சாப்பிடுறாரு. ஓகேவா? போலாமா? செஷனுக்குள்ள போலாமா? சாப்பிட்டாச்சா? இன்னும் ரெண்டு மூணு பார்க்குமா? அடுத்து என்ன வச்சிருக்கேன்? அடுத்து ஒரு காமெடி. சரி, ஓகே, காமெடி பார்த்துட்டே போவோம். இருக்கிற எல்லா காமெடி இப்பயே காலி பண்ணிட்டா. What has the wheels and flies but it is not an aircraft? பதில் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்ல ஒரு பேப்பர் இருக்கு, என்ன கேள்வி கேட்டா காரா கொஸ்டின் மார்க் போட்டு ஆன்சர் சொல்லுங்க. இது வந்து ஒரு வார்த்தை விளையாட்டு. இது ஒரு காமெடி தான். நான் பழசு சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்கல் இல்ல. What has the wheels and flies but it is not an aircraft? நீங்க ஒரு பாதி பதில் சொல்லிட்டீங்க. போட்டிருக்கல தம்பி, நீங்க சொல்லுப்பா. What has the wheels and flies but it is not an aircraft? கோழிக்கு 2 கால் தானே இருக்கும். வார்த்தை விளையாட்டு தான். போன சொன்ன மாதிரி பெரிய சம்மு கிடையாது. இது வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரிக்ஸ். அது மேக்ஸ், இது இங்கிலீஷ். அது மேக்ஸ் டீச்சர், அப்ப இங்கிலீஷ் டீச்சர் தான் பதில் சொல்லணும். வெரி குட், சூப்பர் தம்பி, கரெக்டா சொல்லு. கை தட்டுங்கப்பா தம்பிக்கு. அறிவா நீங்க. கரெக்ட் பா. பொதுவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையாலே பேரணும் தம்பி. உங்க பேரு நான் சொன்ன தம்பி பேரு. வெரி குட், சூப்பர், ரியலி நைஸ். இந்த பாருங்க, குப்பை வண்டி பாத்தீங்கன்னா வாட் ஹாஸ் த வீல்ஸ், குப்பை வண்டியில வீல் இருக்கும். அண்ட் ஃபிளைஸ், குப்பையில வந்து ஈ மொச்சிட்டு இருக்கும். அவங்க கூட சொன்னாங்க ஈன்னு சொன்னாங்க. பட் அதான் சொல்றேன், வார்த்தை இவ்வளவு இன்ட்டு தான் போட்டு சொல்றாங்க. ஃபிளைஸ் வீல்ஸ், இந்த பாருங்க, இங்க வீல்ஸ் இருக்கும், ஃபிளைஸ் ஈயும் இருக்கும். குப்பை வண்டியில தான் அது இருக்கும். ஓகேவா? முன்னாடி அல்வா வித்துட்டு வருவாங்க, அந்த வண்டியில இருக்கும். அல்வா இருக்கும், அல்வா மேல ஈ இருக்கும். அதை ஊட்டிட்டு வரும், வண்டிக்கு ஈ இருக்கும். சரியா? வெரி குட் பா, சூப்பர் தம்பி, கலக்கிட்டீங்க. நம்ம ஸ்கூல்ல பசங்க எல்லாமே ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாங்க. வெரி குட். சரி, அடுத்து நான் செஷனுக்குள்ள போறேன். வர பிபிடி, பெரிய பிபிடி தான், அடுத்து பார்ப்போம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு 2 வழி. கவனிங்க தம்பி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சா? கவனிக்கலாம்ல? ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. பிரேக் விட்டு வரேன். அப்புறம் குடிச்சிடும். இந்த ஃப்ளோ விட்டா போயிடும். நான் உட்காந்துட்டேன்னா அப்புறம் பசங்களை திருப்பி லைன்ல எடுக்கிறது கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணுமா? கவனிங்க, வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒரு 2 3 ஆக்டிவிட்டி போட்டு திருப்பி வந்தேன். கேளுங்க. வாழ்க்கையில முன்னேறதுக்கு சிம்பிளஸ்ட் வே 2. இங்க பாருங்க, ஒண்ணு என்னன்னா வருமுன் காப்போம் திட்டம். படிக்கிறப்பைய எவ்வளவு ஏர்லியா படிக்கிறப்பயே நல்லா படிச்சு மார்க் எடுக்கிறது. அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், தொல்லையே இருக்காது. சரிங்களா? இன்னொரு வழி என்னன்னா, மார்க் எடுக்கல அப்படின்ற பசங்களுக்கு, சார் மார்க்கே வரமாட்டேங்குது சார்னா, அவங்களுக்கு என்னன்னா ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி நல்ல கரியருக்கு போறது. உலகத்துல ஜெயிச்ச எல்லாரும் இந்த 2 கேட்டகரியில தான் இருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த கேட்டகரி. எங்க அண்ணனா இந்த கேட்டகரி. எங்க அண்ணனா பாத்தீங்கன்னாக்கா, என்னுடைய ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. எங்க அண்ணன் வந்து நான் வந்து பிஇ படிச்சேன், நல்லவே மார்க் எடுத்தேன். பிளஸ் 2 நல்ல காலேஜ் படிச்சேன். எனக்கு வேலை கிடைக்கலன்னு வேலை தேடிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை தேடி வேலை வாங்குறதுலாம் நடக்காத காரியம். என்ன சொன்னாரு? எக்ஸாமுக்கு படி, ஒரே தேர்வு, ஓஹோன்னு வாழ்க்கைன்னாரு. நல்லா படிச்சு மார்க் மட்டும் எடுத்துறான், உன் வாழ்க்கை அவனுக்கு எங்கேயோ போயிருவேன்னாரு. நான் பொதுவாக எங்க அண்ணனை நம்புவேன், ஒரு வீட்டுக்கு மூத்த புள்ள, நல்ல அறிவாளி அப்படிங்கிறதுனால. அதுலதான் என்ன சில பேர் நம்ப மாட்டேன்னாங்க. எனக்கு அதை பத்தி விசிபிலிட்டி இல்லை, இருந்தாலும் உட்காந்து படிச்சேன். ஒரே எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்தேன். சிஇஜில எம்டெக் படிச்சேன்.
காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியில கேம்பஸ் இந்தியில வேலை கிடைச்சு இன்னைக்கு அலகத்துல நல்ல பறக்கத்தா ஒரு நல்ல ஐடி கம்பெனில நல்ல சேலரியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கில் செட்ல முன்னேற இப்படி நிறைய பேர் தெரியும். சும்மா சாதா காலேஜில் படிச்சிருப்பாங்க, நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு சின்ன கம்பெனியில் போய் சேருவாங்க. அவன் ஸ்கில்லை வச்சு அடுத்த கம்பெனியில் ஒரு 20,000 50,000 ஆக்குவான். திருப்பி அடுத்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுவான், 50,000 1,00,000 ஆக்குவான். இப்போ என்னடா சம்பளம் கேட்டால் 4 லட்சமா வாங்குறாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் ஐடி கம்பெனிஸ்ல 4 lakh சேலரி அசால்ட்டா வரான் பெர் மந்த். சென்னையில வாங்குற பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஓகேவா? சோ இது 2 தான். இப்போ நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா +2ல நல்ல மார்க் எடுங்க. இருக்கிறது தான் ஈஸி. நீங்க நினைக்கிறீங்க +2 எவ்வளவு கஷ்டம், புக்கை பாரு அதை பாரு, இதெல்லாம் மனுஷன் படுப்பானா என்ன, இப்படி என்னென்னமோ இந்த ஸ்கூல்ல யார் கண்டுபிடிச்சா, இந்த எக்ஸாம் யார் கண்டுபிடிச்சா, என்னென்னமோ சொல்றீங்க என்ன. இப்ப +2ல நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா சேர்றப்ப நல்ல காலேஜ் சேருங்க. இப்ப இங்க ஒரு பையன் நல்ல மார்க் எடுத்தான், 195 கட் ஆஃப். சிஜில வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப், சிஜில VLSI டிசைன் சேர்ந்திருக்கான். முடிஞ்சு லைஃப் செட்டில். அவ்வளவுதான். ஒரே கஷ்டம், ஓஹோன்னு வாழ்க்கை. அவ்வளவுதான். கேம்பஸ் இன்டர்வியூ. நான் சிஜில தான் படிச்சேன். கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும், வேலை கிடைக்கும், போய்கிட்டே இருக்கும் லைஃப். ரொம்ப உட்காந்துட்டு இருந்தா போதும், வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. சரியா? இல்ல +2ல மார்க் நிறைய எடுக்கலாம். கவனிப்பா, இன்ட்ரோ செஷன்ல நல்லா கவனிச்சிங்க. கவனிங்க. ஏன் திடீர்னு சலசல போயிடுங்க? பசங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க. லுக்ஸ் வைக்கணும், அவங்க கம்முன்னு தான் இருக்கிறாங்க. பாருங்க, மேக்சிமம் பசங்க என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் வயசு இருக்க மாதிரி இல்லை. இது அமைதியாக கவனிங்க. சரிங்களா? இன்ட்ரோ செஷன் நல்லா இருந்தது. அடுத்து கேரியர் செஷன், அதுக்கு தான் நிகழ்ச்சி வச்சது. முன்னாடி சொன்னதெல்லாம் மோட்டிவேஷன். இதுதான் உங்க லைஃப்னா இந்த பாதைனா டயக்ராம் நினைக்காதீங்க. இதெல்லாம் எங்க அண்ணனுடைய 40 வருஷ வாழ்க்கை, என்னுடைய 40 வருஷ வாழ்க்கை அனுபவத்தை தான் ஒரு ஸ்லைட்ல சொல்றேன். இது எவரோ சும்மா பிபிடியில போட்டா நினைக்காது. ஏன்னா எனக்கு வந்து 43 வயசு ஆகுது. நான் கஷ்டப்பட்டு எங்க அனுபவத்தை தான் இந்த ஸ்லைடா போட்டு வச்சிருக்கேன். இதே மாதிரி துறையில இன்னைக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க பசங்க. 35 வயசு 45 வயசு. அவங்களுடைய 25 வருஷ அனுபவத்தை தான் ஸ்லைட்ல போட்டுருக்கேன். இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஸ்லைட். இந்த இடத்துக்கு யாரும் சும்மா வரல. என்ன அதாவது நல்லா படிச்சிருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் 10th முடிச்சு நான் 2 வருஷம் படிக்கல. தெருவா சோப்பு வித்தேன், செருப்பு கடையில வேலை செஞ்சேன், வீட்டுல படிக்க வைக்க காசு கிடையாது. என்ன அப்புறம் திருப்பி வந்துதான் வந்து உட்காந்துருக்கிறோம். சும்மா இல்ல. எங்க அண்ணன் PhD படிச்சுன்னா சும்மா. எங்க அண்ணன் +2 முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னாக்க வீட்டுல படிக்க வைக்க காசு இல்ல. 1 வருஷம் பர்மா பஜார்ல வேலை செஞ்சாரு. என்ன அப்புறம் டியூஷன் எடுத்தாரு. சொல்லி கொடுக்கல, டியூஷன் எடுத்து சம்பாதிச்சாரு எங்க அண்ணன். அப்புறம் அந்த காசை வச்சுக்கிட்டு தான் ஒரு 2000 ரூபாய் சேர்த்து நியூ காலேஜ்ல போய் BSc மேக்ஸ் சேர்ந்தார். அப்போ 3500 ரூபாய் ஃபீஸ். அதுல 1500 ரூபாய் மியாசி கொடுத்தாங்க. இதெல்லாம் ட்ரேட் ஆஃப் பண்ணிட்டு தான் 2000 ரூபாய் கட்டி போய் சேர்ந்தாரு. ஸோ இட் இஸ் நாட் அ சிம்பிள் டயக்ராம். வாழ்க்கை நான் சொல்றதை விட்டுட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு 30-40 வயசு ஆகல, உங்களுக்கு எல்லாருக்கும் 15 16 17 தான். இங்க இருக்கிறீங்க, வாழ்க்கையோட துவக்கத்துல இருக்கீங்க. நீங்க கரெக்டா இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்ல கேரியருக்கு போவீங்க. விட்டுட்டா போயிடும். நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? கவனிக்குமா? ஸ்கூல் இப்போ பாருங்க, +2ல நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும், லைஃப் செட்டில்டு, கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும், ஈஸியா போயிடலாம், ஃபீஸ் கம்மி, சும்மா 8000 10,000 15,000 அவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? இல்ல யூஜில வந்து நான் நல்ல மார்க் எடுக்கிறேன்னா யூஜில கிடைக்கிற காலேஜ் கிடைக்கிற கோர்ஸ்ல சேருங்க. பிஜிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்த சைட்ல காட்டுவேன். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுல நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா பிஜி நல்ல காலேஜ்ல சேர்ந்துடலாம். நல்ல காலேஜ்ல சேர்ந்தீங்கன்னா அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும், லைஃப் செட்டில்டு. சரியா? சிம்பிள். இப்போ நான் ஒரு தம்பி எக்ஸாம்பிள் சொன்னேன். எங்க அண்ணன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மார்க் எடுக்கிறாரு, காசு இல்ல, நியூ காலேஜ்ல போய் சேர்றாரு, ஜாம் எக்ஸாம் எழுதுறாரு, நல்ல மார்க் எடுக்கிறாரு, IITல சேர்றாரு, அமெரிக்கால PhD பண்றாரு, 20 லட்சம் வாங்குறாரு. ஓகேவா? என்ன எடுத்துங்க? ஒரு படம் கிடையாது. ஏன் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள். இன்ஜினியரிங் +1 நல்லதான் மார்க் எடுத்தேன், நல்ல காலேஜ்ல தான் சேர்ந்தேன். பட் ஆனா எனக்கு ஜாப் கிடைக்கல, வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்க அண்ணன் என்ன சொன்னாரு, கேட் எக்ஸாம் டான்செட் எக்ஸாம் எழுதுறாரு, அதுல மட்டும் மார்க் எடுத்துட்டேன்னா நல்ல காலேஜ்ல PG கிடைக்கும்னாரு. ஸோ என்ன பண்ணேன், எக்ஸாம் எழுதுனேன், மார்க் எடுத்தேன், CGல படிச்சேன், அவ்வளவுதான், டைரக்டா கேம்பஸ்ல வேலை கிடைச்சது, நல்லா வெல் செட்டில்டு, மாஷா அல்லாஹ். சரியா? இல்ல அப்படின்னாக்க நான் சொன்ன மாதிரி இப்போ எங்க ஏரியால எத்தனை பசங்க எனக்கு தெரியும், நியூ காலேஜ்ல BSc படிச்ச பையன் தான், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சான். என்ன நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணான், பைத்தான் கத்துக்கிட்டான், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கத்துக்கிட்டான். ஒரு கம்பெனில சின்னதாக 8000 ரூபாய்க்கு சேர்ந்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சம்பளத்துல இருக்கிறான். நல்ல சம்பளம்னா குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ரூபா இருக்கும், பெங்களூர்ல இருக்கிறான், பெர் மந்த் சேலரி. சரியா? ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். இப்படி எனக்கு நிறைய பேர் தெரியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி மார்க் கம்மியா எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, மார்க் கூட எடுத்தாலும் எதிர்காலம் இருக்கு. ஆனா இருக்கிறதுல ஈஸியஸ்ட் என்னன்னா மார்க் எடுத்து போறதுதான். மார்க் எடுக்கிறது ஈஸி. என்ன தெருவா வேலை தேடுறத விட மார்க் எடுக்கிறது ஈஸி. ஒரு இடத்துல போய் நின்று கஷ்டப்படுறத விட ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிடலாம். ஈஸியா மார்க் எடுக்கிறது சில டிப்ஸ் வச்சிருக்கேன், கடைசியா சொல்றேன். இது புரியுதா? இதுக்குள்ள உங்க பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க.
இது இல்லாம இப்படி அப்படி அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு கிடையவே கிடையாது உலகத்துல. யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் எய்தர் வே. ஓகேவா? ஸோ இதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா நீங்க வந்து யூஜி லெவல்ல +2ல நல்ல மார்க் எடுங்க. வேற உங்களுக்கு நீட் எல்லாருக்கும் தெரியும். இன்ஜினியரிங்னா ஜேஇ, லா படிக்கிறதுக்கு கிளாட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இங்க திருவாரூர்ல இருக்கு ஒரு காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட், அங்க படிக்கணும்னா QUT எக்ஸாம். பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால இந்த QUT எக்ஸாம் எடுத்துக்கிறாங்க. நாட் ஒன்லி ஹியர், அக்ராஸ் த இந்தியா. அதே மாதிரி தான் லா படிக்கிறதுக்கு கிளாட் நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்ல. இங்க தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை, நீட் மட்டும் தான் கம்பல்சரி, இங்க வேற எதுவும் கம்பல்சரி கிடையாது. இன்ஜினியரிங்லயும் பாத்தீங்கன்னா ஜேஇ எழுதுனீங்கன்னா IIT மட்டும் இல்ல, NIT, IIHT நிறைய இருக்கு. ஓரளவுக்கு டீசென்டா மார்க் எடுத்தாலும் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல படிக்கலாம். ஃபீஸ் கம்மி தான், IITல மட்டும் தான் கூட, மற்ற இடத்துல ஃபீஸ் கம்மி தான். பிஜி சொன்னா இல்லையா, யூஜில விட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், லைஃப்ல முன்னேறணும்னா எனி டிகிரி ஃபர்ஸ்ட் இதுதான் வச்சிருக்கேன். எனி டிகிரி BA, இங்க பிகாம் எதை வேணாலும் படிங்க, சும்மா கிடைக்கிற காலேஜ்ல படிங்க. படிச்சுட்டு கேட் டான்செட் எக்ஸாம் எழுதுங்க. எழுதி என்ன MBA வந்து IIM, IIT, CEG இப்படி டாப் இன்ஸ்டியூட்ல போக பாருங்க. என்ன லைஃப் எங்கேயோ போயிடும். அவ்வளவுதான். 8 கோடி 10 கோடி வாங்குறாங்க ஸ்டார்டிங் சேலரியை MBA படிச்சவங்க IIMல. இவ்வளவுதான் சிம்பிள். QUT எக்ஸாம் எழுதியும் போலாம். யூனிவர்சிட்டி தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. கேட் டான்செட் தான். ஓகேவா? முன்னாடி நிறைய எக்ஸாம் இருந்தது, இப்போ சிங்கிள் எக்ஸாம்ல அட்மிஷன் போட ஆரம்பிச்சாங்க. பொதுவா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஒரே படிப்பு தான், ஒரே படிப்பு ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு இருக்கும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு BSc எடுங்க, BSc பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் MSc இருக்கு. ஜாம் எக்ஸாம் எழுதி நீங்க IITல MSc படிக்கலாம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உயர்கல்வி சேரணும்னா IITல படிக்க ஆசைன்னா இந்த JEE எழுதாதீங்க, இதெல்லாம் வேஸ்ட். நான் IITல போறேன், NITல போறேன்னா யூஜி லெவல்ல காம்படிஷன் அதிகமா இருக்கும், லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க, கஷ்டம் அது. பிஜி டார்கெட் பண்ணுங்க. நான் IITல படிக்கணும்னா பிஜி டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா யூஜி படிச்ச எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, எல்லாரும் பிஜி படிக்க மாட்டாங்க. ஆனா +2 படிச்ச எல்லாருமே யூஜி படிப்பாங்கல்ல. +2 படிச்சா எல்லாரும் டிகிரி படிப்பாங்க, கட்டாயமா படிப்பாங்க. இப்போ யூஜி படிச்சவங்க அப்படி இல்லை, வேலை இல்லைன்னாதான் பிஜி படிக்கணும்னு யோசிப்பாங்க. அதனால பிஜில எப்போதுமே காம்படிஷன் கம்மியா இருக்கும். நீங்க உயர்கல்வின்னு மைண்ட்ல வச்சாலே பிஜினா உங்களுக்கு மேபி தெரியாது. பிஜினா நம்ம MA, MSc, MBA, என்ன ME, MTech, இது மாஸ்டர்ஸ் டிகிரின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த MMன்னு வருதுல்ல, இதுதான் மாஸ்டர் டிகிரி. பின்னு வரும் பாருங்க, BA, BBA, BSc, இதெல்லாம் வந்து யூஜி பேச்சுலர்ஸ் டிகிரின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் வந்து நிறைய காலேஜஸ் இருக்கும், உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். காசு கட்டி படிக்கலாம், காசு கட்டாம படிக்கலாம், மார்க் எடுத்து படிக்கலாம், மார்க் எடுக்காம எப்படி கிடைச்சிடும். அதுக்குள்ள நுழைஞ்சிட்டு அடுத்த 3 வருஷம் இருக்குல்ல, அதுல வந்து நீங்க நல்லா படிச்சு பிஜி டார்கெட் பண்ணீங்கன்னா ஈஸியா போகலாம். ஏன்னா காம்படிஷன் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். அதே மாதிரி MA படிக்கிறதுக்கு வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த லா மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு கிளாட். MCA எடுத்துக்கோங்களேன், IMSETன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இது வந்து IITல MCA படிக்கிறதுக்கு. வாண்ட் டு பிகம் எனக்கு IIT ஆகணும், எனக்கு IITல படிக்கணும் அப்படின்னா IMSET எழுதி நீங்க MCA IITல படிக்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த உயர்கல்வி அடையிறதுன்னா பெரிய கடல்ல நீச்சல் அடிச்சுட்டு ஆக முடியாது. இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா IITல NITல தான் படிக்கலாம். டான்செட் எக்ஸாம் எழுதி நீங்க என்ன பண்ணலாம், வந்து தமிழ்நாடு அரசுல படிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல BE BTech சேர்ந்துட்டு கேட் எக்ஸாம் எழுதுங்க. கேட் எழுதுனீங்கன்னா IITல MEM Tech படிக்கலாம், NITல படிக்கலாம், ISROல வேலைக்கே சேரலாம். ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, ஒரு ECE ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் நல்ல ஸ்கோர் இருந்தா ISROல சேரலாம், DRDOல சேரலாம். எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்றாங்க. PSU சொல்லுவாங்க, நெய்வேலி நிலக்கரி சொல்லுவாங்க, சீனியர் இன்ஜினியர், சம்பளம் லட்சக்கணக்கில் இருக்கும். வீடு பாத்தீங்கன்னா பங்களா வீடு மாதிரி இருக்கும், அவ்வளவு அரசாங்கம் கொடுக்குறது. வெறும் கேட் எக்ஸாம் தான். நீங்க படிக்கவும் செய்யலாம், வேலைக்கும் போகலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட். இது அது மாதிரி சீட்டான ஒரு எக்ஸாம் இருக்கு. நான் எழுதுனது 10 பேர் டான்செட், இப்ப பேரை மாத்திட்டாங்க. MEM Tech ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்ல படிக்கிறது. இதெல்லாம் நம்ம ஈஸியா நுழையிறது, ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? ஆமா, பொதுவாக எக்ஸாம் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதாமா, ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து உங்களுக்கு பக்கத்துல ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ சென்டர் போட்டு ஆன்லைன்ல ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சென்டர்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு வர்றதான். அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைனால யூடியூப்ல போனீங்கன்னா அந்த சிலபஸ் இதெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற அட்வைஸ் முதல் கொண்டு ஃப்ரீயா சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல், இப்போ கீழக்கரைன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ராமநாதபுரமாவது போடுவாங்க, போய் எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். இல்ல மதுரை போடுவாங்க, அவ்வளவுதான் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி.
வெரி குட். கொஸ்டின் ஆன்சர் கடைசியா இருக்கும், கேளுங்க. ஓகேவா? சொன்ன மாதிரி படிக்கிற எந்த படிப்புக்கும் காசு அதிகமாவே இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து என்னன்னா, இது என்ட்ரன்ஸ் சொல்லிட்டேன்ல, இன்னொரு பாதை வாழ்க்கையில இன்னொரு பாதை என்னது? ஸ்கில் டெவலப்மெண்ட். சரியா? ஸ்கில் டெவலப் இது முக்கியம், இதையும் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் கேளுங்க நந்தி, இப்ப கேட்கறதுனால கேளுங்க, கடைசியில கூட கேளுங்க. சரியா? 12:30 செஷன் நான் 12க்கு முடிச்சிருவேன். ஒரு half an hour இருக்கு. சரியா? half an hour இருக்கும். நம்ம நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த பேட்ச் என்ன கடைசி வைண்ட் அப் பேட்ச், அடுத்து ஸ்கில் செட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கணும்ப்பா. எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், இங்கிலீஷ் தெரியுதுன்றீங்க. ஆனா ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னால இப்படியே டைப் பண்றாங்க. இப்ப என்ன சாட் ஜிபிடிலே போட்டு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. உன்னைய பத்தி நீ சொல்லுப்பான்னா சாட் ஜிபிடில இருந்து இருக்கிறாங்க. என்ன ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண தெரியல. அடுத்து என்ன, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை பத்தி சொல்லுங்கன்னா, நான் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன். ஐ வாஸ் பார்ன் இன் வாட்அப் இன் அப்படின்ட்டு. சார் நான் தமிழ்ல சொல்லுவா சார். டேய் நீ என்கிட்ட தமிழ்ல சொல்ற, எனக்கு தமிழ் தெரியும். உன்னை கம்பெனியில சேர்த்துட்டு வைங்க. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, சவுத் கொரியால இருந்து ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் பிரான்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் அயர்லாந்துல இருந்து ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து ஒர்க் பண்ணுவாரு. இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப நீ என்கிட்ட சொல்லிட்ட தமிழ்ல பேசுவாங்க. மீட்டிங்ல போயிட்டு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ நான் தமிழ்ல சொல்லுவா அப்படின்னா சவுத் கொரியாக்காரனுக்கு புரியுமா? என்ன உடனே கொரியாக்காரன், இல்ல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இப்ப நான் கொரியால பேசுறேன், உனக்கு புரியுமா அப்படின்னு கேட்டா, அப்ப எல்லாரும் பொதுவாக தானே பேசணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கணும்ப்பா. தெரியுன்றீங்க, 4 கேள்வி கேட்டா அவ்வளவுதான் சார் தெரியும். திங்க் பண்ணணும். நான் ஒண்ணு சொல்லவா, இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி டெவலப் பண்றது? நடக்கிறப்ப, போறப்ப, உட்கார்றப்ப, எந்திரிக்கிறப்ப இங்கிலீஷ்ல யோசிக்கணும். I'll do this, I'll come back, I'll eat this, I'll talk to the, I'll finish. இப்படி இங்கிலீஷ்ல யோசிக்கணும். யாரு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி சார் நான் தான் சார் அப்படி எப்ப தெரியுமா சொல்லலாம்? பெஞ்ச் மார்க் சொல்லவா? எப்ப நான் இங்கிலீஷ்ல பெரிய ஆள் சொல்லலாம் தெரியுமா? யாருக்கு இங்கிலீஷ்ல கனவு வருதோ அவனும் இங்கிலீஷ்ல மாஸ்டர். கனவு இங்கிலீஷ்ல வரணும், கனவுல அப்படியே எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கணும். இதுதான் ஓகேவா? அந்த மாதிரி இங்கிலீஷ் நீங்க நல்லா உள்வாங்கணும். நீடடுப்பா இன்னைக்கு சமூகத்துல நீடடு. அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில் சொன்னா அலந்துல நம்ம இந்த கிளாஸ் ஸ்கூல் சூப்பர் ஸ்கூல், பல ஸ்கூல் போயிருக்கிறேன். அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருப்பாங்க. இங்க அப்படி இல்லை, நல்லா இன்டராக்ட் பண்றீங்க. ஈவன் பசங்க எல்லாருமே நல்லாவே இன்டராக்ட் பண்றீங்க, நல்லா ஆக்டிவா இருக்கிறீங்க. அதனால நீங்க கம்யூனிகேஷன் நிறைய சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டிப்ஸ் என்ன தெரியுமா? நிறைய சொல்லலாம். நாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்குன்னே தனியா ஒரு செஷன் எடுப்போம். ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அது நிறைய இருக்கு. டிபேட்டிங் ஸ்கில் இருக்கு, சரிங்களா? ஆர்டரேட்டிங் ஸ்கில் இருக்கு, என்ன கமாண்டிங் ஸ்கில் இருக்கு. இதே ஒரு பெரிய உலகம். இருந்தாலும் சரி சுருக்கமா சொல்றேன், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு சரியா தப்போ பேசணும். சொல்ல புரியுதா? நீங்க சரியா தப்போ பேசினாதான் எழுத்த மாதிரி இருக்கும், உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. நான் தப்பா இருக்குமா பயந்துகிட்டே இருந்தேன்னா என்ன தெரியுமா ஆகும்? எனக்கு கரெக்ஷனே வராது, பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு தப்பா சொல்றீங்க, ஒரு டீச்சர் கரெக்ட் பண்ணிட்டாங்க, இப்ப அது சரி, அந்த வார்த்தையை அடுத்து பேச பயப்படுவீங்களா? ஏன்? இட் வாஸ் கரெக்டட் பை மை இங்கிலீஷ் டீச்சர், கரெக்டட் பை மை பிரின்சிபல், கரெக்டட் பை மை, அவ்வளோ பெரிய ஆள் சொல்லி கொடுத்துருவேன், தைரியமா பேசுவோம். என்னப்பா அப்ப எப்ப கரெக்ஷன் வந்தாதான், அதனால ஹெசிடேட் பண்ணாதீங்க, பேசவே ஹெசிடேட் பண்ணாதீங்க. இது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஐடி கம்பெனில ஒர்க் பண்றோம், ஃபாரின்ல இருந்து ஒரு கிளைண்ட் வர்றாரு அபிஷியல் மீட்டிங்காக. யூஎஸ்ல இருந்து வர்றாரு, காலையில அபிஷியல் மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே சார் வாங்க சார் ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கார்ல கூப்பிட்டு போறோம். இப்போ டிரைவர் கார் ஓட்டுறாரு, இங்க ஐடி இன்ஜினியர் இருக்காரு, அங்க அமெரிக்காக்காரர் இருக்காரு. கார் போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு குறுக்க ஒரு ஆடு வந்துருச்சு. உடனே டிரைவர் பிரேக் அடிச்சிட்டாரு. பிரேக் அடிக்கும், பட்டுன்னு பின்னாடி இருந்த அமெரிக்காக்காரர் மண்டை முன்னாடி இருக்க சீட்ல போய் முட்டிருச்சு. என்ன அப்போ அவர் ஸ்டூபிட்னு திட்டுறாரு. என்ன காலையில மீட்டிங்ல 2 நோ சொன்னதுக்கு இப்படி கூட்டு கொலைன்னு பாத்துருக்கீங்களா? அவர் மனசு நினைச்சு. இப்ப அவர்கிட்ட நம்ம சொல்லணும்ல, சார் இல்ல சார் ஒரு ஆடு குறுக்க வந்து அதனால சார் பிரேக் அடிச்சாரு, தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்லணும்ல. அப்ப அந்த இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆடு குறுக்க வந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஆடு இங்கிலீஷ்ல, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கோட்டுன்னு சொல்லுவாங்களா ஷீப்னு சொல்லுவாங்களா யோசிக்கிட்டே இருக்காரு, எப்படி சொல்றதுன்னு. இந்த டிரைவர் என்ன பண்ணாரு, இவன் எந்த காலத்துல சொல்ல சார் ஐ வில் டெல் சார் அப்படின்ட்டு டிரைவர், அவருக்கு இங்கிலீஷ் தெரியல, இருந்தாலும் சார் மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார், சாரி சார் அப்படின்னா அவ்வளவுதான். ஓகே 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 நோ ப்ராப்ளம் யூ கேன் கோ அப்படின்ட்டார். இப்ப இப்படியே கம்மன் இருந்தா இவர் பய மாட்டாரா? என்னடா பண்றீங்க கூப்பிட்டு? அப்ப சொல்லணும் தகவல். எவ்வளவு யோசிக்க இருக்கிறது, யூ ஹேவ் டு ஸ்பீக். சரி முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட போறாங்க.
சாப்பிட போனா அவியல், பொரியல், குருமா, அப்பளம், வடை, தயிர் எல்லாம் இருக்கு, மோர், ஸ்வீட் எல்லாம். இவர் எல்லாம் இந்த அமெரிக்காரரை பார்த்துட்டு தயிரை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, வாட் இஸ் திஸ்ங்கிறாரு. உடனே நம்மால் இன்ஜினியர்ல யோசிக்கிறாரு, தயிரை வந்து அமெரிக்காவில் யோகட்னு சொல்லுவாங்களா, கேர்டுன்னு சொல்லுவாங்களான்னு. யோசிக்கிறேன், இவன் விளங்க மாட்டான். சார், மில்க் ஸ்லீப் அட் நைட்டு, மார்னிங் பிகம் டைட்டு. அதான் சார் தயிர். ஓகே, புரிஞ்சுக்கிட்டாரு அவர், புரிஞ்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிட்டா கம்யூனிகேஷன். ஒரு லாங்குவேஜ் தெரியணும் அவசியம் கிடையாது. என்னன்னா யூ ஹாவ் டு ஸ்பீக், பேசணும். தப்பா இருந்தா என்னப்பா, தைரியமா பேசணும். இந்த தைரியம் கம்யூனிகேஷனால தைரியம் தான்ப்பா. என்ன தைரியம்? பேசி பாராட்டு வாங்குற தைரியம் இல்ல, பேசுனா 4 அடி வாங்குவேன், அடி வாங்குற தைரியம். பேசுனா 10 பேசுனா 4 தப்பு வரும்ல, தப்பு வரும், 4 பேர் என்ன திட்டுவாங்க, திட்டுனாலும் பரவாயில்ல பேசுவேன், அதான் தைரியம். கம்யூனிகேஷன் தைரியங்கிறது அறிவுல வர்றது இல்ல, அடி வாங்குறது பழக்கம். சொல்லுவாங்கல்ல, நீ அட்ரா எவ்வளவு, நான் இப்படிதான் பேசுவேன், அதுக்கு நீ நேர்மையா பேசுவேன், சரிங்களா, 2வது மார்க், அது கிடையாது. நான் அந்த மாதிரி ஸ்பீச் சொல்லல. கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த தைரியம், கான்ஃபிடென்ட் வரணும். அடுத்து அனாலிட்டிக்கல் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சம்மு கொடுக்குறோம், ப்ராப்ளம் கொடுக்குறோம்னா திங்க் பண்ணணும், சரிங்களா. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுப்போம், இந்த விடுகதெல்லாம் பேசுவோம். இப்போ எங்க விடுகதை எல்லாம் கடிச்சோக்கு தான் பேசுறது. நாங்க படிக்கிறோம், இன்னும் விடுகதை பேசுவோம், யானை, குரங்கு, பூனை, விடுகதெல்லாம் நல்லா பேசுவோம். நல்லா அந்த காலத்துல கடிச்சோக்கு ரொம்ப ரேரா இருக்கும். இப்போ எல்லாம் பசங்க கடிச்சோக்குல பெருசா நாலேஜ் வராது, ஓகேவா. பட் ஸ்டில் அனாலிட்டிக்கல் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க. அனாலிட்டிக்கல் ஸ்கில் தான் ஒண்ணும் இல்ல, ஒரு ப்ராப்ளம் கொடுப்போம், அதுக்கு சொல்யூஷனே இல்லைன்னு நினைப்போம், பட் திங்க் பண்ணீங்கன்னா சொல்யூஷன் வரும், சரியா. ஒரு சம்மு சொல்லலாம். இப்போ இன்னொன்னு சொல்ல பாருங்க, ஒரு கேக் இருக்கு, கண்டிப்பா பசங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஈஸி கேள்வி தான். ஒரு கேக் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து 3 வாட்டி தான் கட் பண்ணணும், 8 ஈக்குவல் பீஸ் வரணும். எப்படி கட் பண்ணுவீங்க? 3 கட்டு 8 ஈக்குவல் பீசஸ், ஆளுக்கு ஒரு கடி, 8 ஈக்குவல் பீஸ் வரணுமே, அப்ப 8 கடி வந்துரும்ல. நான் 3 வாட்டி தான் கிடைக்கணும். திங்க் ஆஃப் கடினா 3 கடி தான், சரியா. 8 பேர் இருக்கோம், ஒருத்தன் கூட குறை கொடுத்தா எவ்வளவு சண்டைக்கு வரும் சொல்லுமா, சொல்லுங்க. இல்லம்மா ஆக்ஷன்லாம் பண்ணீங்களே, ஆக்ஷன் கூட சொல்லுங்க. 3 வாட்டி கட் பண்ண 8 ஈக்குவல் பீஸ் வரணும். திங்க் பண்ணுங்க, யோசிங்க. ஃபர்ஸ்ட் 3 கட் பண்ணிட்டீங்கல்ல, 3 கட்டு முடிஞ்சு போயிடுச்சுல. 3 வாட்டி கட் பண்ணா 4 பீஸ் வரும். நான் 8 பீஸ் வரணும்னு சொன்னேன். ஒரு பிளஸ் போட்டு சொல்லுங்க, சொல்லுங்க. வெரி குட், சூப்பர் ஆன்சர் சொல்லிட்டாங்க. கை தட்டுங்கப்பா பசங்க, கை தட்டுங்கப்பா. உங்களுக்கு கை தட்டாங்கல்ல. இங்க பாருங்க, பிளஸ் போட்டுருங்க. 1 2 கட்டு. இப்ப எத்தனை ஈக்குவல் பீஸ் வந்திருக்கும்? 4 ஈக்குவல் பீஸ் வந்திருக்கும். 3வது கட்டு குறுக்கல போட்டீங்கன்னா மேல 4 கீழே 4. யோசிக்கணும், இப்படின்னா இப்படிதானே யோசிக்கணும், கரெக்டா. இந்த பொண்ணு யோசிச்சுல. எத்தனை படிக்கிறீங்க? 9th படிக்கிறாங்க, யோசிச்சாங்க. வெரி குட், சூப்பர். யோசிக்கணும், சரியா. இதான் அனாலிட்டிக்கல் ஸ்கில். பதிலே வராதுன்றோம், யோசிக்கணும். பதில் வந்துருச்சுல. ஆமா, என்ன இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம், கீழே இருக்க 4 கேக்கு கிரீம் கிடைக்காது. பிளைன் கேக் நினைச்சீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். இது இன்னொரு கஷ்டமான கேள்வி, வாய்ப்பு இருந்தா அப்புறம் கேட்போம், சரிங்களா. அடுத்து ரொம்ப முக்கியம் என்னன்னா லைஃப் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுக்கங்க, இதுதான் கீ டிஃபரன்ஷியேட்டர். நீங்க நம்ம என்னதான் படிச்சாலும் என்ன, இந்த உலகம் வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு, அப்படிதானே. நீங்க நீட் எக்ஸாம் எடுத்துக்கங்க, எது வேணாலும் எடுத்துக்கங்க, காம்படிட்டிவ் வேர்ல்டு. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல வின் பண்ணணும்னா படிப்பையும் தாண்டி டிசிப்ளின் இருந்தாதான் முடியும். இப்போ இந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தலைமைச் செயலராக இருந்தார், ஒரு ஐஏஎஸ், ஒருத்தர் இரவன்பு ஐஏஎஸ். அவர் நிறைய ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. அதுல அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவர் ஐஏஎஸ், அவங்க அண்ணனும் ஐஏஎஸ், எல்லாம் பரம்பரை ஐஏஎஸ். அவங்க அப்பா வந்து டீச்சர், ஒரு பெரிய வசதியான கிராமம்லாம் இல்ல. அவர் சொல்றப்ப எப்படி உங்க குடும்பமே பரம்பரையா ஐஏஎஸ் இவ்வளவு டாக்டரா இருக்கீங்க, படிப்பு அதெல்லாம் செகண்டரி, பிரைமரி என்ன தெரியுங்களா, டிசிப்ளின். என்ன டிசிப்ளின் அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்கு. என்ன ஏன் எல்லாரும் ஆகுறது இல்லைன்னா, எங்க அவங்க விடுறாங்க, கோட்டை விடுறாங்க. புக்ஸ் எல்லாரும் காமன் புக்ஸ் தானே, அவர் படிச்ச புக்ஸ் தான் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. டீச்சர் அவர் படிச்ச இன்ஸ்டியூட்ல பெஸ்ட் இன்ஸ்டியூட்லாம் இருக்கு, டீச்சர் நேரம் எல்லாமே இருக்கு. என்ன மிஸ்ஸிங்னா டிசிப்ளின் தான். என்ன டிசிப்ளின்? எல்லாருக்கும் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, புக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டோம். காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நாளைக்கு இன்னென்ன பாடத்தை படிக்கணும், அதுக்கப்புறம் இவ்வளவு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதணும், நைட் இத்தனை மணிக்கு தூங்கணும். இந்த ஷெட்யூல் இருக்குல்ல, இதுவும் எல்லாரும் போட்டுருவோம். ஆனா அந்த ஷெட்யூல எவ்ரிடே ஒருத்தர் நடைமுறைப்படுத்தினா அவன் ஐஏஎஸ்.
எவ்ரிடே நடைமுறைப்படுத்தலைன்னா விழுந்துட்டான். இந்த டிசிப்ளின் இருக்குல்ல, காலையில 4 மணிக்கு தொடர்ந்து 3 வருஷம் எந்திரிக்கணும். அதான் விஷயம். ஒரு நாள் அலாரம் வச்சு எந்திரிச்சு பத்தியா, நாங்களாம் 4 மணி 4 மணி 40 நாளைக்கு பட்டு எடுத்துக்குவோம். 4 மணி என்ன அலாரம் அடிக்கும், அடிக்கணும் 4 மணி தானே எந்திரிச்சல இவன் விட மாட்டான். அந்த 3 வருஷம் ப்ரிப்பரேஷன்னா 3 வருஷமும் 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 யூனிட் கம்ப்ளீட் பண்றதுன்னா உலகமே அழிஞ்சாலும் 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும். சோறு கூட முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும். சொல்ல புரியுதா? டிசிப்ளின் பக்துக்கு இதெல்லாம் இஸ்லாம் கூட நமக்கு சொல்லி கொடுக்குது. தொழுகை இருக்குல்ல, தொழுகை பத்தி எல்லாம் சொல்றான், நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இந்த பிராக்டிஸ மக்களுக்கு சின்ன பிள்ளையில கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுது. நீ என்னன்னா சரி அத்து விட்டு ஓடணும். இந்த ஜும்மா தொழுகை சொல்ற கூட எல்லாம் எப்படி சொல்லுவான், நீ வியாபாரம் பார்த்துருந்தா கூட நீ அம்பாவை விட்டுட்டு ஓடணும். சொல்ல புரியுதா? இந்த டிசிப்ளின் வரணும், அத்துட்டு ஓடணும். வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு ஃபீஸபிளா இருக்காது தம்பி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது முடிஞ்சு அதெல்லாம் வரவே வராது. 4 பேர்ட்ட திட்டு வாங்கி தான் படிக்கணும். ஒரு வேலையை அத்து தூக்கி போட்டு தான் போகணும். இல்லைன்னா உருப்பட லைஃபே அப்படிதான். எது இருந்தாலும் சரி ப்ரையாரிட்டி அது போட்டிருப்பேன், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எல்லாமே இருக்கு. அப்ப செல்ஃப் ட்ரிவன் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும், என்ன பொறுமை இருக்கணும். ஒண்ணு படிக்கிறோம் வரலன்னா பொறுமையா திருப்பி படிக்கணும், அப்பதான் வரும். சரியா? சோ இந்த ஒழுக்கம் தான் வெற்றியை கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே வெற்றிங்கிறத ஒழுக்கத்துல வரலாம். படிப்பு எல்லாரும் காமன் தானப்பா. அதே புக்கு, அதே கைடு, அதே இன்ஸ்டியூட், எல்லாருக்கிட்டையும் தான் காசு இருக்கு. எல்லாம் நான் 5 லட்சம் கூட கட்டி படிக்க வைப்பேன். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா நீட் வச்சுக்கோங்க. அதே இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்க, 60 பேர் படிக்கிறாங்க, 60 பேரும் MBBS போறாங்க. ஏன்? அதே காலேஜ், அதே டீச்சிங், அதே காசு, எல்லாம் அதே 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 மிஸ். என்ன சொல்றத கேட்கறவங்க போறாங்க. ஸ்கூல்ல அப்படிதான் இத்தனை பேர் படிக்கிறாங்க, எல்லாருமே 100க்கு 100 எடுக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பத்தி பேசல, நீங்க என்ன ரேங்க் வேணாலும் எடுங்க, நல்ல மார்க் எடுங்க, எல்லாருமே 90க்கு மேல எடுக்கும். எடுக்கிற 4 பிள்ளை எப்படி? அந்த டிசிப்ளின் தான். அந்த டிசிப்ளினை எவ்ரிடே யூ ஹேவ் டு மேக் தட் அஸ் அ கல்ச்சர். அது ஒரு கலாச்சாரமா மாத்தணும். 4 தான் எந்திரிப்பேன், சாவர வரை 4 மணிக்கு எந்திரிக்கணும். என்ன இந்த வேலைகளை பார்த்துட்டு அந்த வேலை தான் பார்ப்பேன். இப்படி இருந்தாதான் போக முடியும். அவர் சொன்னால குடும்பத்துல எல்லாரும் IAS அந்த மாதிரி போறேன். அவர் இன்னும் எக்ஸ்ட்ரா 10 பிள்ளை 10 நாள் ஆக்கியிருப்பாரு அவங்க அப்பா. ஏன்னா டிசிப்ளின். அவர் சொல்லுவாரு, இந்த கிளாஸ் இங்கன்னா கிளாஸ் அங்கதான் இருக்கணும், இந்த கிளாஸ் தூக்கி இங்க வச்சா என்ன உலகம் அழிஞ்சிருமா? இப்படி கேட்கக்கூடாது. சரியா? எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீசன். சரியா? சொல்லுவாங்கல்ல, வலது கையில சாப்பிடணும், பார்த்துருக்கீங்களா? அவங்க தெரியும். சாப்பிடுறப்ப என்ன பண்ணணும், நடுவுல கை வைக்க கூடாது. இதெல்லாம் அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஓரங்கள்ல சாப்பிடணுமாங்க. ஏன் ஓரத்துல சாப்பிடணும், நடுவுல கை விட்டு தான் கேட்கக்கூடாது. டிசிப்ளின், கல்ச்சர், சுண்ணத்துமாங்கல்ல, இதெல்லாமே ஒரு கல்ச்சர்மா. இது நீ ஏன் வலது காலில் முதல்ல செருப்பு போடணும், நான் இடது காலில் தான் போடணும், இப்ப நான் உலகம் அழிஞ்சு செருப்பு வந்துருமா? இப்படிலாம் கேட்கக்கூடாது. இப்படி இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க? வலது காலில் போடுன்னா இந்த டிசிப்ளின் தான் உனக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும்பா. தட் இஸ் மை ஹேபிட் அப்படின்னு வரணும் உங்களுக்கு. சரிங்களா? பொதுவா மக்கள் தொழுகையில ஓரளவுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க, மத்தவங்க விட்டுட்டாங்க. வலது காலில் செருப்பு போடுறது, சட்டை போடும் பொழுது வலது கையில போடுறது, இதெல்லாம் எது கத்துக் கொடுக்குறாங்க? ஏன் இடது கையில போட்டா சட்டை கிழிஞ்சு போகாது. உனக்கு இந்த டிசிப்ளின் நான் கத்துக் கொடுத்தா, இந்த டிசிப்ளினோட என்ன பண்ணுவ? கல்வி அனுப்புவ, உங்களுடைய வேலையை அனுபவம், எல்லாத்துக்கும் கூட இருக்கும். நான் IAS IPS மட்டும் சொல்லல, ஒரு டீச்சரா இருக்கும். நம்ம என்ன இந்த டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எங்கேயோ போயிடும். ஏன்னா அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருப்போம், யாராவது ஒரு பெரிய கம்பெனிக்கு நிறுவனரா இருப்போம். எது இப்ப நான் விஸ்டம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், எதுவா இருக்கட்டுமே அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ண எனக்கு வெற்றி. எங்க போப்பேன்? டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி இப்ப நான் மேனேஜர் வேலை கொடுக்குறாரு, செய்யறேன் சார் செய்யறேன் இப்படின்னா டக்கு செஞ்சு கொடுத்துட்டா என்ன ஃப்ரீயா விட்டுருவாரு. சரியா? இதான் விஷயம். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்து முக்கியமானது மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த 9th 10th என்ன மனசுல ஒரே வைராக்கியமா இருப்பாங்க. 10th முடியல மேக்ஸுக்கு எனக்கு டைவர்ஸ். ஏன்னா 10th வரைக்கும் மேக்ஸ் கம்பல்சரி. இப்ப பர்றா பிளஸ் மேக்ஸே இல்லாத குரூப்பா சேர்றேன்னு ஏன்னா அப்படின்னு போய் உழுவுற இடம்னா பியூர் சயின்ஸ். சரியா? பேரு தான் பியூர் சயின்ஸ். ஆர்ட்ஸுக்கும் போவாங்க, வரேன் ஆர்ட்ஸுக்கு வரேன். ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா பியூர் சயின்ஸுக்கு போவாங்க. பியூர் சயின்ஸ் போனா அங்கேயும் மேக்ஸ் இருக்கும். என்னது? கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இல்ல இப்ப கெமிஸ்ட்ரி எனக்கு தெரியும். என்ன கெமிஸ்ட்ரி புக்கு வாங்கி நானும் படிச்சேன், சொல்லி கொடுக்குறது. புக்கை திறந்து பார்த்தா ஒரே செம்மா வருது. என்ன இப்ப ஸ்டூடெண்ட் என்ன பார்ப்பான், என்ன சார் கெமிஸ்ட்ரி நீங்க உள்ள மேக்ஸா இருக்கு, அட்டையை மாத்தி பிரிண்ட் பண்ணீங்களா? வாடா கரெக்டிக்கே இருக்கலாம். எப்ப கெமிஸ்ட்ரி வரும்? வராது. கடைசி பேஜ் வரைக்கும் மேக்ஸ் தான் வரும். பேர் தான் மேக்ஸ். இதே மாதிரிதான் ஒருத்தன் ஆர்ட்ஸ் சயின்ஸ்ல போய் விழுந்தான். எப்படி விழுந்தானா, மேக்ஸே வேணான்னு சொல்லிட்டு 10th அப்புறம் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் எப்படின்னு போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸா அடே மேக்ஸ் ஆகுது பரவாயில்லடா, பிசினஸ் மேக்ஸ்
இல்ல பிசினஸ் மேக்ஸ்ல மேக்ஸ்னு இருக்கு, அவனுக்கு மேக்ஸ் அலர்ஜி, மேக்ஸ்ல வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருன்னு அவனுக்கு தெரியல, விழுந்துட்டான். மேக்ஸ் ஆகுது புலி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டைனோசர். மேக்ஸ்ல மோசமான பாடம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மனுஷன் படிக்க மாட்டாங்க என்ன, அதான் எடுத்துட்டாரு. மேக்ஸ் இல்ல சார், டேய் இப்படி சிங்கத்துக்கு பயன் ஒரு டைனோசர் கிட்ட போய் மாட்டிக்கிட்டியாடா. அவ்வளவு மேக்ஸ் இல்லாத எதுமா, எல்லாம் மேக்ஸ் தான். இன்னைக்கு நீங்க டாப் மோஸ்ட் டெக்னாலஜி நீங்க எல்லார் வாயிலும் வர்றது என்னது? இல்ல டெக்னாலஜில யார தொடங்க என்றாங்களே, ஏயோட அடிப்படை என்ன தெரியுங்களா? வச்சிருக்கேன் சரி, உங்களுக்கு இல்ல, ஸ்கூல் பிள்ளைங்கள கொண்டு வரல. மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராமிங் சேர்ந்ததுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அங்க இருந்து வந்ததான் ஏஐக்கு அடிப்படையே மேக்ஸ்ல இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். கணித அறிவு இல்லைன்னா நீங்க சாதிக்கவே முடியாது. இப்போ எடுத்துக்கங்களேன், டாக்டர் ஆகுறதுக்கு என்ன தேவை? நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன அறிவு, நாலேஜ்ல சயின்ஸ் அறிவு நினைப்பீங்க. உண்மையா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எடுத்துக்கங்களேன், டாக்டர் ஆகுறதுக்கு தேவை மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். இன்னைக்கு எல்லாரும் கோட்டை விட்டது எதுலன்னா பிசிக்ஸ்ல. பேரு தான் பிசிக்ஸ், கூட வச்சிருக்கேன் ஸ்லைடு, வேணா உங்களுக்கு காட்டுறேன், யாராவது கேள்வியா கேட்டா. இந்த வருஷம் நீட்ல கேட்ட எல்லா பிசிக்ஸ் கேள்வியும் மேக்ஸ். நம்பலையா? ஒரு நிமிஷம் டைம் உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அட நான் எனக்கு மேக்ஸுக்கு என்ன சார் சம்பந்தம், நான் டாக்டர் படிக்க போறேன் சார். நீ வாப்பா, பசங்க கேட்டா சொல்றது, சார் நாங்க டாக்டர் சார், எங்களுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆஃப்டர் 10th ஒன்று வச்சிருக்கிறேன். நீங்க அது பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க, ஏன்னா நீங்க ஒரு கற்பனையில இருப்பீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் 10th வெர்ஷன் 3 வச்சிருக்கணும். ஒரு ஆஃப்டர் 10th மேலேயே வச்சிருக்கணும். ஒரே ஒரு நிமிஷம். இதுதான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த வந்துச்சு பாருங்க. இது வந்து நீட் பிசிக்ஸ்ல கேட்ட கேள்வி. இந்த வருஷம் ரொம்ப தூரம் இல்ல, நீட் எக்ஸாம்ல சரியா? இங்க பாருங்க, இதை வேணா பிசிக்ஸ் நம்புவானா? நம்ப மாட்டான். இதை நீங்க பிசிக்ஸ் நம்பணும். இந்த வாட்டர் டேங்க் போட்டுருக்கல, அதனால நம்பணும். இது வீட்டுல கேட்ட கேள்வி சரிங்களா? இது ஒரு கேள்வி இல்ல, எல்லா கேள்வியும் அப்படிதான். இதுதான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பிசிக்ஸ் நம்பணும். சைன்டிட்ட காசிட்ட அதுல வேற இந்த லைட்னு வார்த்தை இருக்குல்ல, பிசிக்ஸ் வந்துருச்சுல. வாங்க, இது எவனாவது பிசிக்ஸ் இந்த வருஷமா 2025 நீட் கொஸ்டின் எதையோ காட்டல சரியா? ஏன்னா இங்க டைம்ல ஒரு வார்த்தை இருக்குல்லப்பா, டைம் வந்துருச்சு, அப்ப அது பிசிக்ஸ் தானே. இவ்வளவுதான். இப்படியே வச்சு கேட்டு வச்சிருக்கா எல்லாம் பார்த்தோம் பூரா. இது தெரிஞ்ச மேக்ஸ் குரூப் எடுத்துக்கோங்க. நீட் எக்ஸாமுக்கு டாக்டருக்கு மேக்ஸுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதா எடுத்தோம். ஃபுல்லா மேத்தமேட்டிக்ஸ் தான் சரிங்களா? அதனால மேக்ஸ் நாலேஜ் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. எங்க போனாலும் சரி கணக்கு இல்லாம எதுவுமே இல்லை. அதனால மேக்ஸ் வந்து நீங்க கம்பல்சரி படிக்கணும். மேக்ஸ் தான் வாழ்க்கையில சிறந்தது. எங்க அண்ணன் சொன்னானே, படிச்சாரு என்ன படிச்சாருன்னு சொன்னா, பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ், பிஹெச்டி மேக்ஸ், மேக்ஸ் ப்ரொஃபஸரு, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டீனு. வாழ்க்கையே மேக்ஸ் தான். எங்க என்ன சொல்லுவாரு பாருங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒரு தம்பு சொல்லுவாரு, வாழ்க்கையில எது கஷ்டமானதோ அதை நீங்க சூஸ் பண்ணணும் சரியா? ஏன்னா கஷ்டமானதுல காம்படிஷன் இருக்காது. எங்க காம்படிஷன் இல்லையா அங்க ஈஸியா ஜெயிச்சிடணும். சிம்பிள் லாஜிக் சரியா? புரியுதா? கரெக்டா? கரெக்ட் தான். வாழ்க்கையில எது கஷ்டமா இருக்கோ, ஏன்னா கஷ்டமா இருக்க எடுப்பாங்களா, ஐயோ ஓடும். எவனுமே இல்ல, அப்புறம் என்ன, நம்ம உள்ள பூந்துட்டோம்னு வைங்க, நம்ம தான் ராஜா. கூட ஓடுறதே 10 பேரு. என்ன இப்ப நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காதீங்க நான் சொல்லல, நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஹலோ, சவுண்டு
சவுண்ட் மட்டும் பண்ணுவீங்க. ஹலோ, ஓகே ஓகே. அதனால கஷ்டமானதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அங்க காம்படிஷன் கம்மியா இருக்கும். காம்படிஷன் கம்மியா இருந்தா நீங்க ஈஸியா வின் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதனால லைஃப்ல எது கஷ்டமோ அதை சூஸ் பண்ணுங்க. மேக்ஸை தவிர்த்து ஒரு உலகம் கிடையாது, மேக்ஸை தவிர்த்து ஒரு கல்வி கிடையாது. மேக்ஸ் தான் எஜுகேஷன், மேக்ஸ் தான். வித்தவுட் மேக்ஸ் நத்திங். அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் நடத்துறோம்ல, அதுல வந்து நான் ஒரு பையன் கேட்டான், சார் எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் வராது, ஏன்னா ஐடி கம்பெனில வேலைக்கு போனோம், என்ன வேலைக்கு சார் போகலாம்? போலாம் தம்பி, ஐடி கம்பெனில வாட்ச்மேன் வேலை இருக்குங்க, அங்கதான் போகலாம். ப்ரோக்ராமிங் இல்லாம ஐடி கம்பெனில ஒரு வேலையும் கிடையாது. அதான் அந்த காலம் இருந்துச்சு. அந்த மாதிரி மேக்ஸ் இல்லாம இன்னைக்கு ஒரு படிப்பும் கிடையாது. எல்லா இடத்துலயும் மேக்ஸ் வந்து உட்காரும். சரிங்களா? கேட்டாலும் கேட்காட்டியும் நீ வேணாம் வரணும். அப்படி கல்வி பாடம்னு எடுத்தாலும் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சொல்லலாம் இல்லையா, ஒரு அரசு பணி போறதா இருந்தாலும் சரி, ஒரு ஐடி பணி போறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆரிஜின் வந்து மேக்ஸ் தான். ஓகேவா? எதை நீங்க எடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், அது மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த காலத்துல டெவலப் பண்ணிக்கோங்க. குட் நியூஸ் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த நாலேஜ் இருக்கு, ஸ்கில் இருக்கு. ஓகேவா? டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா? தமிழ் நல்லா படிப்பீங்களா, இங்கிலீஷ் நல்லா படிப்பீங்களா? இங்கிலீஷ் நல்லா படிப்பீங்க. சரி, ஃபர்ஸ்ட் தமிழ் படிங்க, ஃபாஸ்டா படிங்க. படிக்கிறீங்களா? ஒரு மூணு சூப்பரா படிக்கிறா, நம்ம எவ்வளவு டேலண்ட் இருக்காங்க. வெரி குட். வெரி குட், சூப்பர். சரி, நம்ம மூணு எவ்வளவு சாரு பாருங்க, சூப்பரா பேசலாம். கை தட்டுங்க. எல்லாருமே படிச்சிருக்கீங்க. இங்கிலீஷ்ல படிங்க. சூப்பரா படிச்சீங்க. மூளை அப்ப எல்லாருக்கும் எவ்வளவு சிறப்பான மூளை இருக்கு, ஆமா இல்லையா? பயன்படுத்தணும், அதை படிப்புக்கு பயன்படுத்தி. சரிங்களா? யாரும் முட்டாள் கிடையாது. ஏன்னா சார் சொன்ன மாதிரிதான் எல்லாருக்கும் திறமை இருக்கு. அழகா சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் திறமை இருக்கு. எல்லாருக்கும் திறமை. நான் 9th 10th ஸ்டாண்டர்ட் படிச்சேன் அந்த காலத்துல ஸ்கூல்ல. இதே மாதிரி ஒரு சார் வந்து பேசினாரு, எனக்கு என்ன திறமை இருக்கு, வரவங்களாம் எப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ, நான் அப்ப நினைச்சேன் இவன் வெளிக்காட்டிட்டான். பார்த்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், நல்லா ஏர்ன் பண்றேன். இருந்தாலும் வந்து இந்த கல்வி தளத்துல எனக்குன்னு இறைவன் ஒரு ஸ்கில்ல கொடுத்துருக்கான். தமிழ்நாடு முழுக்க சார் சொன்ன மாதிரி தொடர்ந்து நேற்று காயல்பண்டத்துல முடிச்ச பைத்தான் ட்ரைனிங் போறோம். இப்ப கேரியர் கைடன்ஸ். அடுத்த வாரம் சென்னையில மன்னரியில வந்து மியாசி ஸ்கூல் ஒன்று இருக்கு, முஸ்லிம் மேனேஜ்மெண்ட் தான், அங்க இருக்கு. வரிசையா இருக்கு. இப்ப அப்ப நினைச்சேன், நீங்க நினைச்ச கண்டிப்பா இதெல்லாம் சொல்றப்ப உங்க மனசுல தோணும், நமக்கு என்ன இருக்கு, சரி இதை சொல்றதுக்கு அப்படிதான் நினைச்சேன். தம்பிகளா, உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கின்றது எல்லாம் பேசுவாங்க ஸ்கூல்ல. இதே மாதிரி மீட்டிங்ல நான் ஏதோ உட்காந்து கேட்பேன், எனக்கு என்ன திறமை இருக்கு சொல்றாங்க, இருக்கு, நம்ம என்னப்பா. நீங்க அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. கடவுள் நம்ம இறைவன் எல்லா ஸ்கில் பாருங்க, ஒரு படிக்குமா அதெல்லாம் மூளை படிக்கணும் பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம மூளை வந்து பவர்ஃபுல் மூளை, பயன்படுத்தணும். பயன்படுத்தினீங்கன்னா உங்க லைஃப்ல முன்னேறுவீங்க. ஸோ ஸ்கில் எப்படி சார் டெவலப் பண்றது? வில்லு தான், தைரியம் தான். சார் இது வராது, மேக்ஸ் வராது, அந்த மாதிரி கல்வி நிகழ்ச்சியில கேட்பாங்க. ஏன்னா வந்து என் பொண்ணுக்கு இங்கிலீஷ் வராது, மேக்ஸ் வராது, அது வராது, இது வராது, இவங்க என்ன படிச்சா முன்னேறலாம், என்ன படிச்சாலும் முன்னேற முடியாது. ஒரு கார் இருக்கு, கார்ல 4 சக்கரம்ல ஒரு இன்ஜின் இல்ல, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அந்த கார் எத்தனை கிலோமீட்டர் வரும்? போய் சொல்லணும். அப்ப காருன்னா காருக்கு இன்ஜின் இருக்கணும், டயர் இருக்கணும், டயர்ல காத்து இருக்கணும், இன்ஜின்ல பெட்ரோல் இருக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. படிப்புன்னா மேக்ஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, படிப்பு, அறிவு, ஸ்கில் எல்லாம் இருக்கணும். ஆல் டுகெதர் இருந்தா மட்டும்தான் கல்வி தளத்தில் நம்ம முன்னேற முடியும். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். உழைக்கணுமா? சரிங்களா? இந்த என்னது ஜென்சி ஜெனரேஷன் இப்ப
ஜென் எக்ஸ், ஜென் ஜி ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் இருக்கிற ஜென் ஆல்பா பீட்டா இந்த ஜெனரேஷன் இருக்கிற குறைபாடு என்னன்னா கடின உழைப்புங்கிறது போயிடுச்சு. அது காரணம் நீங்க கூட கிடையாது, இந்த பேரண்ட்ஸ். எங்க காலத்துல பாத்தீங்கன்னாக்க கஷ்டப்பட்டு முன்னேறணுமா, உடனே வந்து நம்ம பசங்கிட்ட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மகனே நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன், நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையே வீணாக்கிறது. அவ்வளவுதான், அவன் அழிஞ்சான். ஏன்னா இந்த வார்த்தையை தப்பு நல்லா கவனிச்சுக்கோமா, கஷ்டப்பட்டு முன்னேறினங்கிற வார்த்தையை தப்பு. கஷ்டப்பட்டதுனாலதான் முன்னேறோம். கரெக்டா? இப்ப நம்ம பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டா மட்டும்தான் முன்னேறுவாங்க. அங்க கஷ்டப்படுறது கஷ்டப்படக்கூடாது. ஓகேவா? போடுங்க அப்புறமா இருக்கணும், முடிஞ்சு அவ்வளவு. நாட் மோர் தென் 10 minutes. சரியா? சின்ன எக்ஸாம்பிள்ஸோட முடிச்சிடும். ஓகேவா? கவனிங்க, சிம்பிள். அதாவது இந்த கஷ்டப்படுற நமக்கு வந்து லைஃப் ஈஸியா இருக்குன்னு ஆசை, எல்லாருக்கும் ஆசை. நல்லா சம்பாதிக்கணும், தப்பே கிடையாது, கண்டிப்பா நடக்கும். எப்ப நடக்கும்னா கஷ்டப்பட்டா நடக்கும். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன் வ இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்திற்கு பின்புதான் இலகு இருக்கின்றது. கஷ்டப்பட்டா லேசு வரும், கஷ்டப்பட்டா லேசு வராது. குர்ஆன் வசனங்க, இதனுடைய வார்த்தை. கஷ்டப்பட்டா லேசு வரும், கஷ்டத்திற்கு பின்புதான் இலகு இருக்கு. எந்த ஈஸினஸும் கஷ்டத்துக்கு அப்புறம் தான் வரும். நீங்க ரசூல்லா நபிகள் பார்த்திருப்பீங்க, அரபிய தீபகற்பத்தை ஆண்டாங்க, அதெல்லாம் கரெக்ட். அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு பத்ர் களத்துல வெற்றி பெறதுக்கே ரசூலுல்லாஹ் என்ன அங்கிட்டு ஒரு 13, இங்கிட்டு ஒரு 2, 15 வருஷம் ஜஸ்ட் ஃபார் கெட்டிங் a single victory. முதல் வெற்றிக்கு எத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணாங்க? 15 வருஷம். இட்ஸ் நாட் சோ சிம்பிள். என்ன அதனால கஷ்டப்பட்டீங்கன்னா லைஃப் ஈஸியா இருக்கும். கஷ்டப்படாம தள்ளுனீங்கன்னா அவ்வளவுதான். சரியா? என்ன படிக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பெசிபிக் கோல், நாட் ஆன் த ஸ்பெசிபிக் கோர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இலக்க தேர்வு செஞ்சு போங்க, கோர்ஸை தேர்வு செஞ்சு போகாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஐடி கம்பெனில வேலை செய்யணும், இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன ஆல்டர்னேட்டிவ் நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம மார்க் எடுப்போம், எடுக்காம போவோம், வீட்டுல காசு இருக்கும், காசு இல்லாம போகும், பல சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இலக்கு கோல் செட் பண்ணீங்கன்னா தான் அதை அடைவதற்கு பல வழி இருக்கும். கோர்ஸை செட் பண்ணா ஒரே கோர்ஸ். மருத்துவத்துறையில சாதிக்கணும்னு நினைக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா எம்பிபிஎஸ் வீட்டுல மார்க் எடுக்கலாம், சில எடுக்காம போகலாம், முயற்சி பண்ணுவோம். ஆனா அப்ப அவரை விட்டுட்டு போயிடுவோம். நீங்க வந்து கோர்ஸை வச்சீங்கன்னா, சார் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் சார், நீட் 3 வாட்டி எழுதினேன் சார், யோசிச்சு சார், அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சார், இப்படி இருக்கக்கூடாது. சரியா? மருத்துவத்துறையில சாதிச்சீங்கன்னா வித் நீட், வித்தவுட் நீட், வித் மார்க், வித்தவுட் மார்க், வித் மணி, வித்தவுட் மணி, எப்படியாவது போய் சேர்ந்துடலாம். ஓகேவா? எப்படி போய் சேர்றதுன்னு பாருங்க. இப்ப டெக் ப்ரொபோஷனல் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஐடி துறையில சம்பாதிக்கணும்னா காசா செலவு பண்ணணும். நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எடுத்தாலே போதும், நீங்க ஐடி துறையில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. எங்க ஊரோட பையன் என் ஏத்து வீட்டுல தான் இருந்தான், இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய வீட்டுக்கு போயிட்டான். பிஎஸ்சி மேக்ஸ் நியூ காலேஜ்ல படிச்சான். என்ன ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். 1.5 லட்ச ரூபா ஒரு மாசம் சம்பளம். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஜஸ்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எவ்வளவு? 1.5 லட்ச ரூபா வாங்குறான் ஒரு மாசம். பிஎஸ்சி மேக்ஸ் நியூ காலேஜ் எவ்வளவு ஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5000 ரூபா ஒரு வருஷத்துக்கு. எவ்வளவு ஃபீஸ் இன்னைக்கு? 2025 அட்மிஷன் பிஎஸ்சி மேக்ஸ் நியூ காலேஜ்ல 5000 ரூபா. நான் சொன்னா ஃப்ரீ சார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே அப்படின்னு சித்தி பாயிண்ட் வருவார். சரியா? சிம்பிள். காசே இல்லாம படிச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். சரியா? ஸ்டில் நீங்க இப்ப எங்க படிச்சாலுமே அவ்வளவுதான் இருக்கும். பிஎஸ்சி மேக்ஸுங்கிறது 8500 ரூபா. எஸ்ஐடி போனீங்கன்னா 8500 ரூபா இருக்கும். இங்க காலேஜ் தாசிம்பி காலேஜ்ல கம்மியா தான் இருக்கிறது. என்ன ஒரு 10,000 11,000 இருக்கும். பிஎஸ்சி மேக்ஸ் அவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட. இன்னும் கொஞ்சம் வீட்டுல காசு இருக்குன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ படிங்க. என்ன இது வந்து பாத்தீங்கன்னா இது படிச்சிருக்கான் ஒரு பையன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நியூ காலேஜ்ல படிச்சான். இது ஆமா நியூ காலேஜ் தான் படிச்சான். இப்போ பெங்களூர்ல இருக்கான். 4 லட்ச ரூபா சம்பளம் பெர் மந்த். ஓகேவா? இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்கலாம். ஆனா பெஸ்ட் என்ன இன்ஜினியரிங் தான். அதுல அது 4 வருஷம் படிப்பு. மற்றெல்லாம் 3 வருஷம் படிப்பு. 4 வருஷம் படிப்புங்கிறது ஆக்சுவல் பட்ட படிப்பு. 3 வருஷம் படிப்புங்கிறது பட்ட படிப்புன்னு சொல்லுவாங்க. இந்தியா வரைக்கும் ஃபாரின்ல வந்து இப்போ டிப்ளமா. ஓகேவா? ஸ்டில் நீங்க வீட்டுல காசு பண்ண இருந்தாலும் இன்ஜினியரிங் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பிசி எதை வேணாலும் படிக்கலாம். ஆனா நீங்க அப்ப என்ன சார் நான் வந்து ஐடிக்கு போலான் இருந்தேன், இன்ஜினியரிங் படிக்க காசு இல்ல, வாழ்க்கை அப்படி நினைக்காதீங்க. மேக்ஸ் எடுங்க, ஸ்கில் டெவலப் பண்ணுங்க, ஐடிக்கு போங்க, சம்பாதிங்க. சோ இப்ப பாருங்க, இந்த லூப் எடுத்துக்கீங்க. காசு இருந்தாலும் காசு இல்லாட்டியும், மார்க் எடுத்தாலும் மார்க் இல்லாட்டியும் போலாமா? அப்ப ஃபீல்ட சூஸ் பண்ணணும். ஃபீல்டுக்கு ஏற்ற ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை வசதிக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸை சூஸ் பண்ணி உள்ள போகணும். பாயிண்ட் புரியுதா? இப்போ மெடிக்கலுக்கு வருவோம். இப்போ மெடிக்கல் எடுத்தீங்கன்னா நீட் எக்ஸாம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இருக்கு. எழுதுங்க, தப்பு இல்லை. கிடைச்சா ஓகே, எழுதுங்க. கிடைக்கலாம் என்ன பண்ணுங்க, இங்க போடுவாங்க
வெட்டனரி டாக்டர் ஆகலாம். அதுவும் டாக்டர் தான், பேருக்கு டாக்டர் போட்டுக்கலாம். பாராமெடிக்கல்ல பிசியோதெரப்பிம்பாங்க, பிசியோ டாக்டர்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பி, ரேடியோ தெரப்பி, ஆடியாலஜி, நர்சிங், ஃபார்மா, எம்எல்டி, இந்த மாதிரி நல்ல நல்ல கோர்சஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ்ல போனீங்கன்னா ஃபீஸ் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எல்லாமே 3500 ரூபா, 4800 ரூபா, 6500 ரூபா இந்த ரேஞ்சில தான் இருக்கும் ஃபீஸ். 3800, 4000, 6500 ஒரு வருஷ ஃபீஸ். சரியா? பட் ஓரளவுக்கு நல்ல டீசென்டா மார்க் எடுத்துக்கணும். அதோட கொஞ்சம் கம்மியா எடுத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி, இதெல்லாம் நல்ல கோர்ஸ், கிளினிக்கல் நியூட்ரிஷன், எல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்க கோர்ஸ். இதுல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல போனீங்கன்னாக்கா ஒரு 180க்கு மேல கட் ஆஃப் எடுக்கிறீங்க. கவர்மெண்ட் காலேஜ் போறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1800 இருந்து ஒரு 6500 ரூபாய் பெர் இயர் ஃபீஸ், அவ்வளவுதான். சரிங்களா? இதை விட மார்க் கம்மியா எடுத்தா டிப்ளமா படிக்கலாம். 2 வருஷம் நர்சிங் இருக்கு, டிஎம்எல்டி இருக்கு, டிஃபார்ம் இருக்கு, டென்டல் மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல் டிப்ளமா ஆப்டோமெட்ரி இருக்கு. இது எல்லாமே நல்ல கோர்ஸ் தான். இது எவ்வளவு ஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஏரியால ஒரு மட்டன் பிரியாணி எவ்வளோ? 100. ஒரு பக்கெட் பிரியாணி எவ்வளோ? ஒரு 2000 இருக்குல்ல. இதுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய். ஒரு பக்கெட் பிரியாணி காசுல 2 வருஷம் படிச்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஃபார் பக்கெட் பிரியாணி மணி யூ கேன் கம்ப்ளீட் த கோர்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அரசு மருத்துவ கல்லூரி. கவர்மெண்ட் மெடிக்கல் போய்லாம் சொல்ல. இந்த வருஷம் நானே 20 பேருக்கு அட்மிஷன் போட்டுட்டேன். சரிங்களா? அட்மிஷனா நான் போய் சொல்லிடலாமா? ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொடுத்து அவங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கைடன்ஸ் சார், இந்த காசுல மார்க் 160 கட் ஆஃப், ரொம்பலாம் இல்ல, 160 170 கட் ஆஃப். வந்து நீட் எழுதிச்சுல இருக்கல. சரி, நீட் எழுதல என்று சொல்லுவாங்கல்ல, குழந்தை இல்லாதது தொட்டி இல்ல, ஏதோ உரல போட்டு ஆட்டுவாங்கன்ற மாதிரி. உனக்கு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும், அவ்வளவுதானே. என்ன அங்க கன்னியாகுமரி அரசு மருத்துவ கல்லூரி இருக்கு. அங்க போய் டிப்ளமா 2 வருஷம் படிக்கலாம். 160 கட் ஆஃப். மெடிக்கல் காலேஜ் ஐடி கார்டு கழுத்துல போடணும், அவ்வளவுதானே. படிப்போம், சேர்த்து விட்டேன். எவ்வளவு ஃபீஸ்? எவ்வளவு 850 ரூபாய் கட்டிட்டு வந்தேன் நினைச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 வருஷம் நானும் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும். ஏன் படிக்காம போறதுக்கு? நல்ல வாய்ப்பும் கூட, ஒரு பெருமைக்கும் இல்ல, நல்ல வாய்ப்பும் கூட. இல்லையா சார்? எதுவுமே இல்லை சார். ஆனா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் சார். நான் மெடிக்கல் ரிசர்ச் போங்க, பாட்னி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, நியூரோசை, அதுக்கப்புறம் பிஜி நியூரோ சயின்ஸ், மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, பயோமெடிக்கல் ஜெனடிக்ஸ், மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, இப்படி இந்த மாதிரி கோர்சஸ் பிஜி எடுங்க, பிஹெச்டி பண்ணுங்க. மெடிக்கல் ரிசர்ச் அவ்வளவு காசுமா. நீங்க நீட்டுன்னு போறீங்கல்ல, இந்த நீட் எக்ஸாம் எழுதி நீங்க ஒரு காலேஜ்ல, ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடெண்டா போறதுக்கு பிஹெச்டி பண்ணி, சயின்ஸ்ல அதாவது பயாலஜில பிஹெச்டி பண்ணி மெடிக்கல் காலேஜுக்கு வாத்தியார போவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல ஒரு மேடம், அவங்க வந்து எல்லாமே லேடிஸ் தான் சொல்ற எக்ஸாம்பிளா, பசங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க பிஎஸ்சி முடிச்சாங்க, அவங்க ஜுவாலஜி தான் இருக்காங்க. எம்எஸ்சி வந்து மேரேஜுக்கு அப்புறம் படிச்சாங்க, ஆனா ரெகுலரா தான் படிச்சாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் பிஹெச்டி பண்ணாங்க கோயம்புத்தூர்ல, முடிச்சுட்டு இப்ப மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸர்மா செலவே கிடையாது, யூஜி பிஜி செலவே கிடையாது. ஏன்னா அதனால வந்து நீங்க மெடிக்கல் ரிசர்ச் போன இந்த பாட்னி ஜுவாலஜி என்ன காசு கேட்டுருவாங்க நினைக்கிறீங்க? என்ன மார்க் கேட்டுருவாங்க? சும்மா ப்ரீமெடிசி போனா கூட சீட் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் கூட இருக்காது. சரியா? அதுக்கப்புறம் நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பிஹெச்டி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய கோர்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, பால்ட்ரி டெக்னாலஜி இருக்கு, டைரி டெக்னாலஜி இருக்கு, ஃபிஷரி சயின்சஸ் ஸ்டடிஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலைத்துறைனா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா அரசு வேலை இருக்கு, ஃபாரஸ்ட்ரி அரசு வேலை இருக்கு, செரிகல்ச்சர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. ஏன்னா என்ன அரசாங்கத்துக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்கு, நிறைய காலேஜஸ் கிடையாது. 170க்கு மேல கட் ஆஃப் இருந்தா அதெல்லாம் கிடைக்கும். லா போகலாம். லானா நீங்க வக்கீலான்னு கூட அவசியம் கிடையாது. சிவில் எக்ஸாம் எழுதி நீதிபதி ஆகலாம். வக்கீல் ஆகிட்டு நீங்க நீதிபதியா கூட ஆகலாம். சரியா? ரிசர்ச் சைடு போகலாம், அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்ன பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி நீங்க ஐஐடியில அதுவே ஒரு ரிசர்ச் தான். அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம் எழுதலாம், ரிசர்ச்சுக்கு போறதுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஐகார் எக்ஸாம், இதெல்லாம் எழுதி என்ன பண்ணலாம்? ரிசர்ச்ல போகலாம். நல்ல காசு. ரிசர்ச்ல போனீங்கன்னா கொள்ள காசு. அரசு பணி, கவர்மெண்ட் ஜாப், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பிள்ளைகிட்ட கவர்மெண்ட் ஜாப்னாலே அரசு பணிங்கிறது ஒரு அதிகாரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் அரசு பணிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குயிக்கா சொல்றேன், கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பரேஷனால இப்ப என்ன சொன்னா டிஃபிகல்ட், செம்ம கஷ்டமா இருக்கு சார். அம்மா அப்படி பயப்படுறீங்கல்ல, இதை விட கஷ்டம் ரொம்ப பல மடங்கு அதிகமானதான் என்னது நீட்டு. நீட் எழுதுறவங்க என்ன வரிசையா வைக்கிறாங்க. நீட் எக்ஸாமை விட ஈஸி கவர்மெண்ட் எக்ஸாம், அதை எழுத மாட்டேங்கிறோம். நீட் எக்ஸாமுக்கு லட்சக்கணக்கில் நீங்க செலவு பண்ணோம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நாங்க தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறோம். நான் வந்து அரசு பணி போட்டி தேர்வு ஒருங்கிணைப்பு வச்சிருக்கோம், ஃப்ரீ தான், எல்லா சேவையும் ஃப்ரீ தான். தமிழ்நாடு முழுக்க 22 இன்ஸ்டியூட்ல இப்ப நாங்க குரூப் 4க்கு வந்து ஆன்லைன் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சென்னையில, புதுக்கோட்டையில வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் குரூப் 2க்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நிறைய அரசு பணிக்கு நாங்க ஃப்ரீ கோச்சிங்ஸ் கொடுக்குறோம். ஆனா நீட்டுக்கு யாராவது ஃப்ரீ பாத்துருக்கீங்களா? காசு எல்லாம் 1 லட்சம் 1,5 லட்சம்.
அதனால அரசு பணிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. எல்லாமே தான் வாட் எக்ஸாக்ட்லினா டிசிப்ளின் தான். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிசிப்ளினா படிக்கிறது தான். சரி, ஒரு சின்ன மெமரி டெக்னிக் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன், ஓகேவா? இப்ப நம்ம மேக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்றோம்ல, இப்ப நம்ம வந்து இப்போ மேக்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு அடிஷன் மல்டிபிகேஷன் போடுவோம், ஒரு ஆன்சர் வந்துடும். சிக்கல் என்னன்னா இதான ஆன்சர்னு ஒரு டவுட் வரும். 43 53 அங்கேயே கை படிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்க நான் வாதம் பண்ணிட்டே இருப்போம். 57 40 அடுத்த கேள்வி யாரு பண்ணுறது? சரியா? இப்ப இதை வந்து ஒரு மெமரி டெக்னிக் யூஸ் பண்ணி லாக் பண்ணணும். இதுதான் ஆன்சர். சரியா? நீங்க லெகசி வேலை ஆட் பண்ணீங்க, மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்பவுமே சரி, நீங்க பென்சிலை வச்சு எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சின்ன அடிஷன் மல்டிபிகேஷன் சொல்றேன், எல்லாத்துக்கும் பென்சிலை வச்சா டைம் எடுத்துரும். பொதுவாக நம்ம மூளையில தான் கணக்கு போடுவோம், மனக்கணக்கு தான் எல்லாரும் போடுவோம். அப்ப அந்த மனக்கணக்கை வேற எப்படி வேலை போட்டு லாக் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு இவங்க கோஆர்டினேஷன் டெக்னிக் தாங்க. ஓகே, மேக்ஸ் இல்ல, சாரி, ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்றது பார்ப்போம். சரிங்களா? அப்புறமா மேக்ஸ் வந்துடும். இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டதான், பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். when did Gandhi return to India from South Africa? ஆன்சர் சொல்லுங்க. இது எப்படின்னா ஒரு மனப்பாடம் பண்றது. 1950 கரெக்டா சொல்றீங்க, வெரி குட், சூப்பர். 15 ஆன்சர். சரி விடுங்க, இது எப்படி ஆன்சரை மனப்பாடம் பண்றதுன்னு நான் சொல்றேன். இது ஒரு கோஆர்டினேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பேர் ஈடு தெரிஞ்சா போதும். அப்புறம் என்ன முன்ன பின்ன மானை பேனை தென்மனை இதுல போட்டு எழுதி 2 மார்க்குன்னா அதுக்கு ஏற்ற மிக்சிங், 5 மார்க்னா அதுக்கு ஏற்ற கணக்கை கரெக்ட் பண்ணி போட்டு விடுறோம். ஸோ இந்த வருஷத்தை பேர் எப்படி மனப்பாடம் பண்றதுன்னா இது ஒரு மெமரி டெக்னிக். இங்க பாருங்க, when did Gandhi இந்தியால ஐ இருக்கா, ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா எஸ் இருக்கு. ஐஎஸ் ஐ வந்து பார்க்க 1 மார்க் இருக்கு, எஸ் வந்து பார்க்க 5 மார்க் இருக்கு. 15 1915 இப்படி மனப்பாடம் பண்ணுங்க, மறக்கவே மறக்காது. எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. வீட்டுக்கு எடுக்கும் போது அப்படிதான் பண்றேன். நான் கூட மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்தேன். நான் சொல்றாங்க கண்டிப்பா போனோம். ஏன்னா இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பள்ளி இருக்கும், சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, அது போட்டோம். சரிங்களா? சிம்பிள். அடுத்து என்னது? சரி, மென்டல் எடுக்கணும். இதான் அந்த மேக்ஸ் சொன்னல, மேக்ஸ். சரிங்களா? மார்க் சொல்லிட்டேன். நீங்க ஆட் பண்ணி சொல்லுங்க. 43 நீங்க கரெக்டா சொல்றீங்க, வெரி குட், சூப்பர். இப்ப 34 + 9 43 கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம்ல, நீங்க டக்குன்னு சொல்றாங்க, சில பேர் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா, அவங்களுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நேரத்தில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா 34 + 10 போடணும். 34 + 10 மைண்டே டக்குன்னு 44 சொல்லிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா வந்து 9 தான் இருந்துச்சு, நான் 10 ஒன்னு நான் ஆட் பண்ணேன். வந்த அவுட்கம்ல இருந்து ஒன்னு சப்ராக்ட் பண்ணிடணும். 34 + 9 34 10 நினைச்சு 44 ஆக்கி வந்த ஆன்சர்ல ஒன்னு மைனஸ் பண்ணிட்டு 43 வந்து மைண்ட் லாக் பண்ணிடும். 34 + 10 44 வச்சு லாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒன்ன குறைச்சு 43. இந்த பாட்டியா தாத்தாவா அந்த குழப்பம் இருக்காது. 40 50 அது ஓடாது. சரிங்களா? இது பிளஸ்ல, ஏன்னா மைனஸ்ல பார்ப்போம். இது சொல்லுங்க, 83 - 38 120. பிளஸ்க்கு கரெக்டா டக்குன்னு சொல்லுங்கம்மா. யாரு உறுதியா சொல்றா? 45 41 தாத்தா 1. சரி, 83 - 40 இப்ப சொல்லுங்க. 83 - 40 83 - 40 சொல்லுங்க. 43 டக்குன்னு வருதா? 83 40 போனா 43 லாக் ஆயிடுச்சு. 43 ஆன்சர் எங்க? 43 ஒட்டிதான் இருக்கும். சரிங்களா? இப்ப என்னன்னா இது வந்து -38, நான் -2 சேர்த்திருக்கேன். அப்போ ஒரு +2 போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ 43 + 2 என்னது? 45 வந்துடும். புரியுதா? பாருங்க, பிளஸ் சொன்னீங்க, மைனஸ்ல வந்துருக்கீங்க பாருங்க. மெமரி டெக்னிக் யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகேவா? சொல்லுங்க. சொல்லுங்க மேம். கட்டாயம் போட்டு கட்டாயம் இப்ப பாருங்கம்மா, 30 ஆயிட்டுமா, நானே 40 நினைச்சுக்கிட்டு 43 வந்துருச்சு. -2 போட்டா +2 போடணும்ல, அதுக்கு ஆப்போசிட் போட்டு 43 45 ஆகிட்டேன். சரிங்களா? கடைசி நான் ஃபாஸ்டா போடுறேன். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் இது கொஞ்சம் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் தான், அவ்வளவுதான். ஓகே, முடிஞ்சு. ஸோ வாழ்க்கையில முன்னேறணும்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, முன்னேறின எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறிடுறாங்க.
நீங்க என்ன நினைக்க கூடாது, எனக்கு மட்டும் படிக்கிறதெல்லாம் மறக்குது, எனக்கு மட்டும் ஊண்டிக்கிட்டே இருக்கேன், எனக்கு மட்டும் என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது, அதனாலதான் எனக்கு தெரியும் கிடையாது. உலகத்துல எல்லாருமே தான் நடக்குது. நம்ம சொல்றோம், சொல்ல மாட்டேங்கிறோம். ஜெயிச்சவன் சொல்ல மாட்டான், நீ ஜெயிக்காதவங்க கூட சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்ன எல்லாரும் திட்டுறாங்க, என்ன யாரும் படிக்க விட மாட்டாங்க, புக்கு சரியில்லை, டீச்சர் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, அது சரியில்லை. நான் தான் சரியில்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதே ஸ்கூலு, அதே டீச்சர், எல்லாம் சரி. அதே ஸ்கூல்ல படிச்சு எத்தனை பேர் பெரியாளா இருப்பாங்க? கண்டிப்பா சாரை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, மேடம் கேட்டா சொல்லுவாங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சு ஆண்களையும் சரி பெண்களையும் சரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய பட்டியல் எத்தனையோ இருக்கு. ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, டீச்சர் நல்ல டீச்சர், புக்கு சிலபஸ் எல்லாமே நல்லது. யாரு மிஸ்டேக்? நம்ம தான் மிஸ்டேக். நமக்குன்னு இல்லமா எல்லாருக்குமே இதான் நடக்குது. சரியா? அதனால கஷ்டப்பட்டு படிங்க, லைஃப் எல்லாரும் இல்லைங்க. வந்திருக்கக்கூடிய அனைவருமே வாழ்வில் சிறந்து கல்வியில மிக உயர்ந்து அடைய தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. நான் சொன்னதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. நோட் பண்ணல அப்படின்னாக்க இந்த விஸ்வகல்வி யூடியூப் சேனல் இந்த ஸ்லைடு காமிச்சல இருக்கும், வீடியோ ரெக்கார்டடா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி விஸ்வகல்வி யூடியூப் சேனல்ல இருக்கும். தேர்வில் அறிவு மதிப்பெண், மருத்துவ துறையில சாதிக்கிறது, பெண்களுக்கு ஏற்ற படிப்புகள், நம்ம சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ அதுல போய் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பிபிடி எல்லாம் பார்க்கலாம். சரியா? நீங்க நம்மளோட யூடியூப் சேனல். இப்ப கேள்வி போய் இப்ப கேள்வி கொடுங்க, அவ்வளவுதான். இது கேள்வி பதில் செஷன் தான். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இப்ப படிக்கிறதுல சான்ஸ் போயிடுச்சுன்னா கரஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்லி, கரஸுக்கு வேல்யூ இருக்கா? கரஸை பொறுத்த வரைக்குமா வேலை வாய்ப்புக்கு ஒன்னும் வேல்யூ இல்லைமா. கரஸ் எப்ப வேல்யூ இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம ஒரு படிச்சு ஜாப்ல இருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒருத்தன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டா ஐடில ஒர்க் பண்றான், நல்லா சம்பாதிக்கிறான். ஒரு இயர்ஸ் போடணும்னு நினைக்கிறான், H1 போடணும்னு நினைக்கிறான். அவன் 3 வருஷம் டிகிரியை மதிக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும், கரஸ்ல எல்சியை போடுவாங்க. சோ ஒரு ஜாப்ல இருந்துகிட்டு மேல பதவி உயர்வு, விசா ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தான் கரஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிளஸ் 2 முடிச்சுட்டு கரஸ்ல படிச்சுட்டு வேலைக்கு போறது வாய்ப்பு இல்லை. வேல்யூ உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் லெவல்ல வேல்யூ இருக்குமே தவிர என்ட்ரி லெவல் வேல்யூ கிடையாது கரஸ்க்கு. சரியா? ரெகுலர்ல தான் படிக்கணும். இப்ப ரெகுலர் கூட கரஸ்ல படிக்க வைக்கிறாங்க, தெரியுமா? எல்லாம் இங்கதான் படிக்கிறாங்க. என்னன்னா நாங்க காலேஜ் கூட டைப் பண்ணிட்டோம், காலேஜுக்கு எல்லாம் போக மாட்டோம், அதெல்லாம் எல்லாம் ரெகுலரா இப்ப கரஸ்ல படிக்க வைக்கிறாங்க. சரி, ஓகே. கொஸ்டின் பண்ணுங்க. இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிக்கிறதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் எழுதணும்? அதான் நான் தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷனு, சரிங்களா? அது அப்படியே அடுத்து மெயின்ஸு, அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஆர்டிகல்ஷிப் இருந்தாங்க. ஸோ அது ஒரு ஜேர்னி தான், ஒரு 6 years ஆஃப் ஜேர்னி தான் அது. நீங்க பொதுவாக நான் சொல்றது அனாலிட்டிக்கல் ஸ்கில், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் லெவல்ல சொல்றேன். என்ன, ஒரு பிகாம் எடுத்துக்கோங்க. நீங்க பிகாம் படிக்கணும் அவசியம் கிடையாது, இதுதான் உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும் இதுதான் அப்படின்னு. ரெண்டாவது, நீங்க சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஏதாவது ஆடிட்டு ஒரு சும்மா ஜூனியர் அங்க போய் ஒரு ஆபீஸ்ல வேலையும் கிடைக்கும். ஸோ மேத்ஸ் நாலேஜ், அனாலிட்டிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி அது போதும். சிஏ படிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஏஜ் கரெக்ட்? 12க்கு அப்புறமா இல்ல காலேஜ்க்கு அப்புறமா? என்ன கேட்டீங்கன்னா, ஆஸ் பர் ரூல்ஸ் நீங்க காலேஜ் பிகாம் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸ்கூல் முடிச்ச உடனே போயிடலாம், என்ரோல் பண்ணிடலாம். பட் நீங்க பிகாம் படிச்சுட்டு போறது நல்லது. நமக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காதுல்ல, ஒரு இன்சைட் தெரியாது. அதனால நீங்க பிகாம் முடிச்சுட்டு போறதே ஓகே தான். சார், நான் 2 டிகிரி பார்த்தேன். பிகாம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், இன்னொரு பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங். இதுல ரெண்டுல எது நான் செலக்ட் பண்ணா சிஏ படிக்கிறேன். அக்கவுண்ட் ஃபைனான்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ். கேளுங்க தம்பிங்களா, கேளுங்க. கேளுங்க தம்பி. கேளுங்க தம்பி. அடுத்து என்ன படிக்கலாம் கல்வி சார்ந்து? ஓகே, இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா, எக்ஸாம்ல அருமையா கேக்குறாங்க. 2 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. ஒன்னு குவாலிஃபை எக்ஸாம், அது நீங்க பாஸ் பண்ணாலே போதும்.
இன்னொன்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாங்க. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க டாப் மார்க்ல தான் போய் இருக்கணும். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம், இந்த மாதிரி ஐஐடி போன்ற நுழைவுத் தேர்வுகள் எக்ஸாம், இது எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுல நீங்க நம்ம வந்து டாப்ல தான் போகணும். இந்த கேட் எக்ஸாம் சொன்னல, இது ஒரு குவாலிஃபை எக்ஸாம். நீங்க கேட் ஸ்கோர் கையில வச்சிருந்தாலே போதும், நீங்க என்ன பண்ணலாம், ஒரு அரசு பணிக்கு விண்ணப்பிக்கலாம், கிடைக்கும். அதுல போய் டாப் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ரிலவென்ட் டிகிரி இருக்கு, கையில கேட் ஸ்கோர் இருக்குனால நீங்க விண்ணப்பிச்சு அந்த ஜாப் எடுத்துக்கலாம். வித்தவுட் எனி இன்டர்வியூ இருக்கும், இன்டர்வியூ எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ அந்த கேட்டுங்கிறது உங்களுக்கு குவாலிஃபை எக்ஸாம் இருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமும் இருக்கு. இது படிப்புலயும் இருக்கு, வேலை வாய்ப்புலயுமே இருக்கு. சர்டிபிகேஷன் பண்றோம், அது குவாலிஃபை ஆனா போதும். பட் இதே வந்து நீங்க அரசு பணி அப்படி போனீங்கன்னா அது நீங்க டாப் மார்க் எடுக்கணும். சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ நான் சிஏ சொன்னேன்ல, 12th காலேஜ்ல பிகாம் பண்ணிக்கிட்டே நான் சிஏ படிக்கலாமா? பண்ணலாம். ப்ரிப்பரேஷன் நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க 2 டிகிரி படிக்க கூடாது, ஒரே ஒரு டிகிரிக்கு மட்டும் தான் படிச்சாலும் ஒரே ஒரு டிகிரிக்கு மட்டும் தான் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே நம்ம எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். இது வந்து சிஏங்கிறது முதல்ல அவங்க அது ஒரு பரீட்சை எக்ஸாம், அது ஒரு படிப்பு இல்லை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பிளஸ் 2 முடிச்சீங்க, டிகிரி படிக்கிறீங்க, இது தனி ட்ராக். படிச்சுக்கிட்டு இருக்க இப்ப ஒரு நீட் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், நீட்டுங்கிறது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான். அதுவே டிகிரியா? இப்ப நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துருங்க, உடனே MBBS கொடுத்துருவாங்க. MBBS படிக்கணும். சிஏங்கிறது அந்த மாதிரி தான், அது ஒரு எக்ஸாம். அது பேரலா போயிட்டு இருக்கலாம். நீங்க யூஜி படிங்க, மாஸ்டர் படிங்க, பிஹெச்டி கூட படிங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இது கிளியர் பண்ணா இதை அத்து விட்டுட்டு அங்க போயிடலாம். இல்ல அது கிளியர் ஆகணும்னா நம்ம என்ன ப்ரொஃபஷனல் பாத்துல போறோமோ அதுல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கலாம். சரிங்களா? ரெண்டு வேற வேற தான். சொல்லுங்கம்மா, கேட்டீங்க சொல்லுங்க. சத்தமா கேளுங்கம்மா, சொல்லுங்க. இல்ல இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குதுல்ல, அதுல எந்த குரூப் வந்து நம்மள மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்டா இருக்கும்? வந்து எந்த மாதிரி? நல்ல கேள்வி இது. இப்ப என்னன்னா நம்ம வந்து நல்ல ஹையருக்கு போகலாம், அங்க வந்து நம்பர்ஸ் கம்மி. இப்ப குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் முஸ்லீம் கொடுக்குறாங்க. ஸோ குரூப் 4 இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் பண்றாங்க. இதுக்கு அப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எல்லாரும் மறந்துடுறாங்க. எஸ்எஸ்சில நீங்க கிராஜுவேட் லெவலும் போகலாம், ஹையர் செகண்டரி போகலாம். அதுலயும் குரூப் 4 மாதிரியே பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த ரெண்டு ஏரியாவுமே நமக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நல்ல பல்கா அடிக்கிறது நல்ல, ஏன்னா ரெண்டுமே அதிகாரம் நிற்கிறது. நம்ம குரூப் 4க்கு நிறைய ப்ரிப்பேர் பண்றோம், ஆனா எஸ்எஸ்சி விட்டுறோம். எஸ்எஸ்சிலும் இதே மாதிரி இருக்கு. இது ரெண்டு லெவலும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். கஷ்டம் எல்லாம் ஆன்லைன் தான். எஸ்எஸ்சி வெப்சைட்ல போய் நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அப்ளை பண்றோம், எஸ்எஸ்சி பண்றோம். சிம்பிள் தான். அப்ளை பண்ண ஆன்லைன்ல ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுவோம். எஸ்எஸ்சி என்னன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட போட மாட்டோம். இந்த ஊர்ல மினிமம் மதுரை போடுவோம். டிஎன்பிசினா உங்களுக்கு இங்கே போடுவாங்க, இதெல்லாம் ஒரு மதுரை வரைக்கும் போடுவாங்க. அப்ப எக்ஸாம் சென்டர் கொஞ்சம் தூரமா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ப்ரிப்பரேஷன் வந்து எஸ்எஸ்சிக்கு நம்மகிட்ட அந்த அளவுக்கு இல்லை, டிஎன்பிசிக்கு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் எங்க கேட்டீங்கன்னாலும் இருக்கு. எஸ்எஸ்சி என்ன கேட்டீங்கன்னா, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றது என்ன சொல்றாங்கன்னா, யூபிஎஸ்சி பண்ணுங்க. யூபிஎஸ்சியில அனாலிட்டிக்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாலும் எஸ்எஸ்சி தட்டிடலாம்ன்றாங்க. எஸ்எஸ்சியில சென்னையில அந்த மாதிரி எஸ்எஸ்சியில போன நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க அதுல இந்த இக்லாஸ் அகாடமியில யூபிஎஸ்சிக்கு தான் படிக்கிறாங்க. அனாலிட்டிக்கல் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா எஸ்எஸ்சி கிளியர் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அது நல்ல பல்க் ரெக்யர்மெண்ட் இருக்கு. குரூப் 4ல என்ன மாதிரி இது வருது? கவர்மெண்ட் ஜாப்ஸ் அவைலபிள். இப்ப கவர்மெண்ட் ஜாப் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதை வந்து மினிஸ்ட்ரி வைஸா தான் பிரிப்பாங்க. போக்குவரத்து துறை, கல்வித்துறை, வருவாய்த்துறை, இப்படி. அப்ப அந்த மினிஸ்ட்ரிக்கு தான் அவங்களுக்கு ஆள் தேவை. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸா தான் வரும். இப்ப நம்ம தேர்வு எடுத்துக்கலாம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போன நண்பர் ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒர்க் பண்றாரு நம்ம பள்ளி கல்வித்துறையில. வருவாய்த்துறையில பெரும்பாலும் வருவாய்த்துறையில எடுக்கிறாங்க. அது ஓப்பனிங் நிறைய வரும். வருவாய்த்துறை எடுக்கிறாங்க. வேற வந்து காவல்துறையிலே வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லாம நான் யூனிஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அது எடுக்கிறாங்க. ரோட்வேஸ் டிபார்ட்மெண்ட் ஆடிட்டிங் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த குரூப் 4ல ரெக்யர்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால சாய்ஸ் பொதுவாக நம்ம கிட்ட இருக்கும். சார் எனக்கு இது வேணும், ஏன்னா ஒரு மாதிரி கவுன்சிலிங் வச்சு தான் சீட்டு கொடுக்குறாங்க. அதனால நம்ம தோதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். மினிஸ்ட்ரி தான். எந்த மினிஸ்ட்ரி கேளுங்கம்மா. சார் எனக்கு வந்துட்டு ப்ரொஃபஷன்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த சைடும் போகணும், அந்த சைடு போகணும். அந்த குழப்பத்தை எப்படி சார் தெளிவு? ரெண்டு ப்ரொஃபஷன் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங், இன்னொன்று பிகாம். ரெண்டுமே பண்ணலாம். நீங்க பிகாம் போட்டுருங்க. ஏன்னா ஃபேஷன் டிசைன் சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி போடுங்க. எதுல உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ அதுல போடுங்க. நீங்க ரெண்டு சேர்ந்து படிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் இல்ல ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் சேர்ந்துருங்க. பிகாம் கரஸ்ல போடுங்க. சரியா? எதுல உங்களுக்கு பிடிப்படுதோ அதுல போய் பிடிச்சிங்க, தப்பு இல்லைமா. ஏன்னா இப்ப நம்ம ஒரு 10th +1 +2 படிக்கிறோம். 2-3 ஃபீல்ட் ரெண்டு ட்ரை பண்ணுங்க. இதுல என்ன இருக்கு?
இப்ப நான் ஐடி இன்ஜினியர் அப்படி வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நான் டீச்சிங்ல பாருங்க, மென்டல் அரித்மெட்டிக் நிறைய கிளாஸ் எடுப்பேன், அனாலிட்டிக்கல் ஸ்கில் நிறைய எடுப்பேன். இப்ப நான் டீச்சர் போகவா இது எப்படியா கேட்டுருக்கேன். திங்கள் முதல் வெள்ளி வரை ஐடி கம்பெனி, சனி ஞாயிறு கிளாஸஸ், இவ்வளவுதான். அதுல என்ன இருக்கு? மனுஷன் 10 நேரம் ஆக்ட் பண்றதுல ஒரு தப்பு கிடையாது. தேங்க்யூ சார். இப்போ மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி அப்படிதான் இருக்கும் சார். இப்போ இந்த ஜெனரேஷன்ல சிஏக்கு வேல்யூ இல்ல, சார்ட் அக்கவுண்டன்ட் சிஏக்கு நிறைய இருக்குமா வேல்யூ, பட் கிளியர் பண்ணி போறது கஷ்டம். நீங்க கேட்கிற கொஸ்டின் அப்படின்னா ஐபிஎஸ்க்கு வேல்யூ இருக்கான்னா யாராவது இல்லைன்னு சொல்லுவோமா? ஐஏஎஸ் அந்த இடத்துக்கு எப்படி போறோங்கிறதா, அதோட நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோங்கிறதா. போனீங்கன்னா நல்ல வேல்யூ இருக்கு. பட் நீங்க போராட்டியும் அதுக்கு கீழே சிஎம்ஏ இருக்கு, சிஎஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அது இல்லாம ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். சிஎஸ்ல நல்ல காசு. சென்னையில ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறார். அவர் சொல்றாரு, சிஏ சொல்லுங்கண்ணே, இல்லைன்னா சிஎஸ்ல போல இருக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறார். அந்த லைன் நல்ல லைன் தான். நீங்க சிஏ கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அடுத்தடுத்து நிறைய வரிசையா இருக்கு, நல்லா சம்பாதிக்கலாம். கொஸ்டின் சார். கேளுங்க தம்பி, கேளுங்க. கேளுப்பா, கேளு தம்பி, தைரியமா கேள்வி கேட்கிறாரு, அதுக்கே கை தரணும். கேளு தம்பி, கேளு. பாருங்கப்பா, நீங்க ஊர்ல படிக்க நினைக்கிறீங்க, சிஇஜி போங்க, ஐஐடி போங்க, என்ஐடி போங்க, என்ன நீ காலேஜ்ல போய் படிங்க, சென்னை வந்து படிங்கப்பா, நல்ல விஷயம் தான். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்க ஊர்ல இருக்கீங்கன்னா சென்னை காலேஜ் தான் சொல்றேன். நான் சொல்ல எல்லாமே காலேஜ் தான். என்ன நீ என்ன கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னாலும் நியூ காலேஜ்ல வந்து படிங்க. என்ன காசு பணம் இருந்ததுன்னா லைலோ காலேஜ்ல வந்து படிங்க. என்ன சிஇஜி நல்ல மார்க் எடுத்தா சிஇஜில வந்து படிங்க, இங்கிட்டு காலேஜ் பார்க்காதீங்க. வாங்க சென்னைக்கு வாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நிறைய பேருக்கு சொல்றதா. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், கைடன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே ஃப்ரீ தான், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் அங்கதான் இருக்கு. நீங்க படிக்கிறப்ப இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறைய இருக்கு வாய்ப்புகள். சென்னை வரலாம், தாராளமா சென்னை கல்லூரிகள்ல படிக்கலாம். இங்க நல்ல காலேஜ் இல்லைன்னு சொல்ல, என்ன நல்ல காலேஜ் தான். நீங்க சென்னை வந்தீங்கன்னா ஸ்கோப் பெருசாகும். வேற கேள்வி கேளுங்க. கேளுங்க. ஒரே நிமிஷம். என்னமா சிஏ? இல்லம்மா, சிஏங்கிறது ஒரு மத்திய அரசு சார்பு நிறுவனம், சரிங்களா? சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் இதை நடத்துறது. அவங்க நடத்துற எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தோம்னா இப்ப எப்படிமா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கு, யூபிஎஸ்சிங்கிறது மத்திய அரசுடைய நிறுவனம், அவங்க நடத்துறாங்கல்ல. அதுல நம்ம நல்ல மார்க் எடுத்தா நமக்கு அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் டைட்டில் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரிதான் சிஏ. அது வந்து உங்களுக்கு நிர்வாகத்துறை, இது பாதுகாப்புத்துறை, இது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கணக்கியல் துறை, அவ்வளவுதான், வேற வித்தியாசம் இல்லை. அகாடமிக் ஸ்கில்ல விடமா ரெண்டு ஓகே தான். இந்த அகாடமிக்ல இருந்து பிராக்டிக்கலா போறதா நான் சொல்ல வந்தேன். என்னன்னா அகாடமிக்க 100% கத்துக்கிறது தான் பிராக்டிக்கல். அகாடமிக்ஸ 100% லேர்ன் பண்றது பேர் தான் பிராக்டிக்கல். ஏன் வந்து ஒருத்தன் அகாடமிக்ல இருக்கிறான் அவனுக்கு பிராக்டிக்கல் வர மாட்டேங்குதுன்னா அகாடமிக்ஸ்ல 100% போடல, அதனால வரல. இந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்டடுமாங்கல்ல, இவங்க 100% கத்துக்கிட்டாலே போதும், பிராக்டிகல்ஸ்ல அசால்ட்டா வந்துடும். ஆமாமா, ஒரு காரியம் செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும்ல. சைக்கிள் ஓட்டுறேன்னா சைக்கிள் ஓட்டுற நாலேஜ் இருந்தா சைக்கிள் எல்லாம் கீழே விழுந்துரும்ல, சரிங்களா? பிராக்டிஸ் வந்து நாலேஜ் வச்சுதான் பிராக்டிஸ் பண்ணும். அப்படியே அம்போன்னு மலையில இருந்து குதிக்க கூடாது, ஒரு பாராசூட் ஊராசெல்லாம் கட்டிட்டு குதிக்கணும். சரி, இது முடிச்சுட்டேன்னா வேற என்ன? இங்க இன்னொரு கேள்வி பதில் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் வந்து கால் முடியாதவர், நடக்க முடியாது, அவர் வந்து எந்திரிச்சு நிக்கணும்னு ஆசைப்படுறாரு, எந்தவித உபகரணங்கள் உதவி இல்லாமல். எப்படி அவர் எந்திரிச்சு நிற்பாரு? எந்த விதமான உபகரணங்கள் உதவி இல்லாமல். இது ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல கொஸ்டின் தான். அது திங்க் பண்ணுங்க. ஒரு கால் நடக்க முடியாதவர் தன்னம்பிக்கை ஒண்ணு, அதாவது என்னன்னா பொருள்கள் எதுவும் இல்லாம எந்திரிச்சு நிக்கணும்னு நினைக்கிறார். ஊன்றுகோலா இருக்கட்டும், சேரா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் எதுவும் இல்லாம எந்திரிச்சு நிக்கணும்னு நினைக்கிறார். ட்ரை பண்ணலாம். இல்ல
எப்படி அவர் எந்திரிச்சிருக்குன்னு ஆசைப்படுறாரு, அவர் ஆசையை எப்படி நிறைவேற்றுறது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல்? இல்ல 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 எஜுகேஷன் இல்ல, நான் தியரட்டிக்கலா சொல்ல, பிராக்டிக்கலா. இந்த பாருங்க எந்திரிச்சு நின்றா பாருங்க, அப்படி எந்திரிச்சு நின்றா பார்த்தீங்களா? அப்படி தம்பி நீங்க யோசிங்கப்பா, நீங்க தான் இதெல்லாம் கரெக்டா பதில் சொல்றீங்க. தம்பி சொல்லுங்கப்பா, இது வரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பான முறையில பதில் சொல்லுவீங்க. கால ஒரு முடியாதவர் தான், சரியா? அவர் எந்திரிச்சு நிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நின்று இந்த நிக்கணும்னு நினைக்கிறாரு. எக்ஸ்டர்னலா பெரிய பொருள்கள் இல்லாம எந்திரிச்சு நிக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன பண்ணலாம்? அவர் ஆசை எப்படி நிறைவேற்றி வைக்கிறது? கையால சொல்லு தம்பி, சொல்லுப்பா. நெருங்கி நெருங்கி வந்துட்டு ஆன்சர் இருக்கு, சொல்லு சொல்லு சொல்லு. இந்த பாருங்க, இங்க பாருங்க, அவரை ஒரு ஸ்விம்மிங் பூல்ல விட்டீங்கன்னா எந்திரிச்சு நிற்பாரு. ஆர்கிமெட்டிக்ஸ் கோட்பாடு, சரிங்களா? பிசிக்ஸ், அகைன் மேக்ஸ். இப்ப ஒரு நீச்சல் குளத்துல அவர் விட்டீங்கன்னா எந்திரிச்சு நிற்பாருல? நிற்பார நிற்க மாட்டாரா? ஸ்டாண்ட் எல்லாமே இருப்பாரு. அவர் நீச்சல் குளம் எடுத்துட்டீங்கன்னாக்க நிற்பாங்க. ஓகேவா? ஃபீல் பண்ணீங்கன்னா மனம் இருந்தால் மாற்றம். அடுத்த கேள்வி கேட்கவா? இது எல்லாம் செய்தி காலி பண்ணிட்டு 20 20 60 கரெக்டா? தெரியுமா ஆன்சரு? இல்ல இது ஆன்சர் கரெக்ட் தான். அடுத்த ஒரு கேள்வி கேட்க, இதே மாதிரி 3 நம்பர் ஆட் பண்ணி 60 வர வைக்கணும். ஆட் பண்ணணும் இல்ல, இதே மாதிரி 3 நம்பர்ல ஏதாவது ஆபரேஷன் பண்ணி 60 வர வைக்கணும். 20 இல்லாம வேற 30 10 20 வேற வேற நம்பர்ல இதே மாதிரி ஒரே நம்பரா இருக்கணும். பட் ஆபரேஷன் கேன் பி எனிதிங். 3 ஒரே நம்பரா இருக்கணும். ஆபரேஷன் கேன் பி எனிதிங். 3 தான். சரி, குயிக்கா பாத்துறேன். 60 60 60 60 கூட 60 ஆட் பண்ணி மறுபடியும் 60 கழிச்சிங்கன்னா 60 வந்துருங்க. 60 60 60 60 60 3 நம்பர் 3 நம்பர். ஓகேவா? தம்பி கை தட்டுறாரு, சீக்கிரம் முடிக்க சொல்லி. சரி, ஓகே, நன்றி. வேற கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நன்றி. இதெல்லாம் உண்மையாக ஒரு 2 மணி நேரம் செஷனு. யாரும் இவ்வளவு பொறுமையா உட்காந்துருக்கவே மாட்டாங்க. ரொம்ப பொறுமையான ஸ்பீச் கிளாஸ்ல டீச்சர் 40 நிமிஷம்